அது விசுவாசமானாலும் சரி, அல்லது பக்தி விருத்தி ஆனாலும் சரி, இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். இன்று அநேக போதகர்களுடைய குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள் அவங்க போதகரை மதிக்காமல் போகிறதற்கு காரணம் என்ன? மனைவியும் மதிக்க மாட்டேன்றாங்க, பிள்ளைகளும் மதிக்க மாட்டேன்றாங்க. அது இன்றைக்கி ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? நாம் இதுக்கு காரணம் கண்டுபிடிச்சா தான் அந்த ட்ராப்பில் நம்ம விழாமல் இருப்போம். அவங்க போய் சிக்கி கொண்டது போல் நம்ம என்ன செய்யக்கூடாது? சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, தகப்பன் புல்பீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுறத யார் கேட்க மாட்டேன்றாங்க? பிள்ளைகள் கேட்க மாட்டேன்றாங்க. தகப்பன் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கும்போது பிள்ளைகள் வீட்டிலே உட்காந்துடுறாங்க, இல்லை செல்லை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் 2 காரணம். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் பிள்ளைகளை வளர்க்கலை. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் தான் தகப்பனை மதிக்கணுங்கிற எண்ணம் வரும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இல்லை. இப்போ தகப்பன் போதிக்கிறத நான் கேட்டு என் வாழ்க்கைக்கு தேவையானதை கர்த்தர் என் அப்பாவை கொண்டு பேசுவார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகிறது. அதுக்கு காரணம், அவர்களுக்கு முன்னால் நாம் உண்மை, நேர்மை, பக்தி இந்த 3 காரியமும் இல்லாமல் போனதுக்கு காரணம். அவங்க பிள்ளைகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் பெற்ற பிள்ளை எனக்கு கீழ்ப்படியும். கண்டிப்பாக கீழ்ப்படியும், பல சந்தேகமே இல்லை. ஆனால் பிள்ளைகள் நம்மக்கிட்ட எதை பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னா, இருக்கட்டும் பஸ் நான் இங்கே குறைச்சிக்கிறேன். பிள்ளைகள் எதை பார்க்க விரும்புகிறார்கள் என்றால், அந்த நாணயத்தை, அந்த உண்மையை, நேர்மையை நம்மக்கிட்ட அவங்க பார்க்க விரும்புகிறாங்க. இந்த பிள்ளைகள் மற்றவங்கக்கிட்ட சாட்சி சொல்லணும். என்னுடைய தகப்பனை போல் ஒரு நாணயமான ஆளை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு மற்றவங்கக்கிட்ட சொல்லணும். நான் என்னுடைய இந்த ஊழியக்காரங்களுக்கு போதிக்கிற இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு மெயினான ஒரு கிருபை என்னென்னா, நான், பாஸ்டரம்மா, என்னுடைய பிள்ளைகள், மருமக்கமார்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு நாங்கள் போதிக்கிறத அவங்க பின்பற்றுகிறதுனால இதை போதிக்கக்கூடிய ஒரு தகுதியை எனக்கு தந்திருக்கார். இல்லைன்னா நான் அவங்கக்கிட்ட சொல்வேன். இப்போ ஜப்பான் போயிட்டு வரும்போது கூட தான் சொன்னேன், நீங்கள்லாம் நல்ல ஊழியம் செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவு நல்லா வாழ்கிறதுனால நான் இந்த ஊழியம் செய்கிறேன். இல்லையா நான் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நானே அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொன்னது போல், முதல்ல இந்த பிரசங்கம் நமக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு. நான் எல்லா குடும்ப முகாம்கள்லேயும் நான் சொல்லுவேன். இந்த இப்போ போன சனிக்கிழமை கூட, இந்த சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை கல்லல் அப்படிங்கிற இடத்துல, சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு குடும்ப முகாமுக்கு போயிருந்தேன். அது பாஸ்டமாக கூட்டிகிட்டு போக முடியலை, டெல்லியிலேருந்து நிறைய கெஸ்ட் வந்துட்டதுனால. ஏன்னா அவங்கள வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்திலலாம் பேசணும். யாரை வச்சுக்கிட்டு? பாஸ்டமாவும் முன்னால். நான் குடும்ப விஷயங்களை பேசும்போது பாஸ்டமா எனக்கு முன்னால் அப்படி உட்காந்துருக்கணும். அவங்கள வச்சுக்கிட்டு பேசினா தான் அது ஜனங்களுக்குள்ளே எடுபடும். இல்லைன்னா ஜனங்களுக்குள்ளே அது என்ன செய்யாது? எடுபடாது. பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனால் பிரசங்கத்தை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான, கடினமான ஒரு காரியம். அது அப்படி அபியாசம் இல்லாமல் நாம் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னால் அது அங்கே கிரியை நடக்காது. அது கிரியை நடக்காது. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. பிரசங்கம் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். இப்போ அரசியல்வாதிகள் மதிக்கப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன? காமராஜர் காலத்தில், கக்கன் இருந்த காலத்தில், ராமசாமின்னு நினைக்கிறேன், அவர் முதலமைச்சராக இருந்த அந்த காலங்கள்லாம் அவர்களை மதித்தார்கள். காரணம் அவருடைய நேர்மை. ஒரு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த ஒருவர் விழுப்புரம் ட்ராவல்ஸ் பங்களாவில் தங்கிட்டு அவர் சென்னைக்கு போகும்போது அவருடைய டிரைவர் ஒரு பலாப்பழத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காரு. வைக்கும்போது அவர் கேட்டிருக்கிறாரு, இந்த பலாப்பழம் நான் வாங்கலையே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஐயா, ட்ராவலர்ஸ் பங்களாவில் பழுத்தது, அதை அங்கே உள்ள வாட்ச்மேன் காரில் வச்சு விட்டார், அதான் நான் எடுக்கிறேன் அப்படின்னாரு. இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, நீ இதை அப்படியே கொண்டு போய் பஸ்ஸில் கொண்டு போய் அதே ட்ராவலர்ஸ் பங்களாவில் என்ன செஞ்சுட்டு வந்துடு, வச்சுட்டு வந்துடு.
இப்போ அது வந்து அந்த பலாப்பழத்தினுடைய விலை வந்து ரொம்ப குறைவு. ஆனால் விழுப்புரத்துக்கு போயிட்டு வர்றது என்னது, செலவு ஜாஸ்தி. அப்போ அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு, ஐயா இதை சார்ந்து நான் போகிறதுக்கு ஒன்றும் மாற்றப்படலை, ஆனால் இதை அங்கே போயிட்டு வர்றதுக்கு பணம் வந்து நிறைய ஆகும், அதை பற்றி நீ கவலைப்படாத, அதை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அவர் கொண்டு வந்து அங்கே விற்று அந்த ஏலம் விட்டு அந்த பணத்தை எதில் சேர்க்க சொல்லிட்டாராம், அந்த கவர்மெண்ட்டு ரெக்கார்டில் வந்துடணும் அப்படின்ட்டான். ஒரு என்னது பலாப்பழம் ஒரு அணா கூட பெறாது அந்த காலத்தில். ஆனால் அந்த ஒரு அணாவும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று நேர்மையாக, அதுதான் இந்த உண்மை நேர்மை. இந்த உண்மையும் நேர்மை இப்போ அவர் வந்து இன்றைக்கு பேசப்படுவதற்கு காரணம் என்ன? அவருடைய உண்மையும் நேர்மையும், நான் அவரை ஆளை பார்த்ததில்லை, ஆனால் நான் அவருடைய இதை நான் கேட்டிருக்கேன். அப்படி ஒரு உண்மை நேர்மையாக இருந்ததுனால இன்றைக்கு அவர் பேசப்படுகிறார். வடுகச்சேரி நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா, 13-14 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் ஒரு இன்டீரியர் கிராமத்தில் இன்றைக்கி அவரை பற்றி, அந்த முதலமைச்சரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பக்தி இல்லை. நம்ம இன்றைக்கி பக்தின்னு சொல்கிறோமே, ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம், வேறுபாடு, இதெல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் அவங்க வந்து இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு மாடலை செட் பண்ணி வச்சாங்க. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும். அப்போ ஒரு பக்தி இல்லாத, பக்தினா என்ன, நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவ பக்தி இல்லாத நார்மலான ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் உலக காரியங்களிலே எவ்வளவு உண்மையும் நேர்மையுமாக இருந்திருக்காங்க. அப்போ இதை கேட்கும்போது, இதை பார்க்கும்போது நமக்கு என்ன எண்ணம் தோன்றுது, இதை விட நாம் எப்படி இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், பரிசேயர் சதிசேயர் என்பவருடைய நீதியை பார்க்கலும் உங்களுடைய நீதி எப்படி இருக்க வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும் என்று அவர் அதான் சொன்னார். பரிசேயனும் சதிசேயனும் எவ்வளவு உலக பிரகாரமான காரியங்களை, நீதியை கடைப்பிடிக்கிறார்களோ, அவங்க நீதியை கடைப்பிடிக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கை வந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை. பட் ஆண்டவர் அந்த நீதியை கடைப்பிடிக்கிறத குறித்து சொல்கிறாரு, அவன் கடைப்பிடிக்கிற அந்த நீதியை விட உன்னுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் கூட இப்படி இருக்கணும், இல்லை இந்த நேர்மை இருக்கணும், உண்மையும் நேர்மை. இன்றைக்கி ஊழியர் உலகத்தில் இந்த உண்மையும் நேர்மையும் இருக்குதா அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? ஊழியர் உலகத்தில் ஊழியர்களுக்குள்ளே உண்மை இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா அப்படின்னா அதுக்கு நம்ம இருக்குன்னு சொல்லலாமா அல்லது இல்லைன்னு சொல்லவா? என்ன பதில் சொல்லலாம்? இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதே நேரத்தில் எல்லாரும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மையாக இருக்கிறவர்கள், உண்மை உள்ளவர்கள் குறைந்து இருக்கிறார்கள். பக்தியுள்ளவன் அற்றுப்போனான்னு பைபிள் சொல்லுது. பட் உண்மை உள்ளவர்கள் வந்து நாம் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எண்ணிக்கையிலே அவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை. எதை? இந்த உண்மையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை. அதாவது உண்மையாக இருக்கிறதுக்கு நாயை வந்து உதாரணம் சொல்லுவாங்க. அந்த சில வகை நாய்கள் இருக்கிறது, இந்த நாய் வந்து நன்றி உள்ளது, அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பணக்காரன் வந்து ஒரு நல்ல 2 நாய் வளர்த்தான். அவனுக்கு தைரியம் வந்து இந்த நாய் வந்து யாரையுமே என்ன செய்யாது, உள்ள விடாது. அப்போ அவன் வந்து சொன்னான், நான் வந்து நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து நான் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு. இப்போ இவர் சொன்னார், அது நடக்காது, நீ கொள்ளையடிக்க முடியாது. அவன் சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டான். சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு. மறுநாள் வந்தான், அதே மாதிரி கொள்ளையடிச்சிட்டான். கொள்ளையடிச்சிட்டு அவன் ஃபோன் பண்ணான், நான் உங்கள் வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டேன், இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் ஒரு ஆளை விட்டு வாங்கிக்கிடுங்க அப்படின்னு. இவருக்கு ஆச்சரியம். அப்போ நமக்கு காவலாளியாக வைத்திருந்த அந்த 2 நாய் என்ன பண்ணிச்சு? அப்போ அந்த நாயை கொண்டு வந்து முன்னால் வச்சுக்கிட்டு, எப்படிடா நீ விட்ட, நான் எப்படி வந்தான், எப்படி ஒன்றை மீறி எப்படி வந்து எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு கேட்டால் அந்த நாய் 2ம் அப்படி தலையை தொங்க போட்டு நிற்கி. உடனே அந்த திருடன் வந்து வீட்டுக்கு வந்தான். இந்த 2ஐயும் மீறி எப்படி நீ எடுத்த அப்படின்னு சொல்லும்போது, நான் அதுக்கு ஒரு இதை போட்டேன், அதை சாப்பிட்டுட்டு வாலாடிட்டு அப்படியே விட்டுட்டு
அப்போ அந்த ஆளுக்கு ரொம்ப வருத்தமாயிற்று. நீ எப்படி எனக்கு நீ உண்மை இல்லாமல் போன, எப்படி நீ இதை விட்ட அப்படின்னு அந்த நாய்கிட்ட கேட்கும்போது, அப்படியே அந்த நாய் இருந்த இருப்பில் இருந்து இறந்து போயிடுச்சு. ஷே, நம்ம எஜமானுக்கு எப்படி இல்லாமல் போயிட்டோம். ஒரு பண்டத்துக்கு நம்ம ஏமாந்துட்டோமே, இப்படி நம்ம ஆயிட்டோமே அப்படின்னு அந்த நாய் அப்படி இருந்த இருப்பில் இருந்து சாப்பிடாம கிடந்தே செத்து போச்சோம். அப்போ நாய்க்கு கூட என்ன இருக்குது? நன்றி இருக்குது. நாய் கூட உண்மையாக இருக்கும். நாய் நம்ம ஸ்மெல்ல பார்த்துட்டு அப்படி நம்ம முகந்து பார்த்துட்டுனா நம்மளை கடிக்காது. ஆனால் நாய் நம்ம ஸ்மெல் அதுக்கு கிடைக்கல அப்படின்னா அது என்ன ஆகும்? கடிச்சிடும். நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்மளை அது பார்த்து முகர்ந்து நம்ம வீட்டுக்காரங்க தான் அப்படி அதில் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காருங்க, முகர்ந்து இது நம்ம வீட்டுக்காரங்க தான் அப்படின்னு அந்த நாய் அடையாளம் கண்டுருச்சு அப்படின்னா அது நம்மளை கடிக்காது. உடுமலைப்பேட்டையில் பாஸ்டர் சாமுவேல் அமிர்தராஜ் வீட்டில் ஒரு நாய் இருக்குது. எனக்கு நாயினாலே ரொம்ப பயமும் கூட. ரெண்டாவது நாய்கிட்டேயே நான் விட மாட்டேன், நானும் போக மாட்டேன். அப்போ முதல் தடவை போகையில் நான் அது சுற்றி வந்தது, பாஸ்டர் நான் இருக்கேன், நீங்கள் அது உங்களை மோப்பம் பிடிக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அது மேலே கீழே எல்லாம் அப்படி முகந்து பார்த்தது. அடுத்த தடவை வரும்போதும் அப்படி 2 தடவை அப்படி சுற்றி மோந்து பார்த்துட்டு போயிட்டு, அப்புறம் 3ஆவது தடவை நான் போகும்போது நைட்டில் மேலே படுத்துருக்கிறேன். ரெஸ்ட் ரூமுக்கு எழும்பி கதவை திறந்த வாசலில் படுத்துருக்கு. டக்குன்னு கதவை அடிச்சுட்டு உள்ளே போயிட்டேன். நான் ராத்திரி நேரம் திடீர்னு இது கடிச்சிட்டுனா வம்பா போவோமே அப்படின்ட்டு, சரி என்னத்தினாலும் இது மோப்பம் பார்த்துருக்கு, இது நம்மளை கடிக்காது அப்படின்ட்டு நான் மெதுவாக அப்படி கதவை திறந்து அப்படி 2 நிமிஷம் அதில் நின்னேன். அது எதுவுமே அணக்கம் காட்டாமல் அப்படியே படுத்துருந்துச்சு. சரி, அப்போ இது ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு அப்படின்னு அதை தாண்டி இப்படி கால் எடுத்து வச்சு போயிட்டு வந்தேன். அது அணக்கமே கட்டலை. அது அன்னையிலிருந்து அது என்ன செய்யாது, நம்ம பின்னால் விரட்டிக்கிட்டு வர்றது. இப்போ நாய்க்கு கூட என்ன இருக்குது? இந்த இன்டெக்ரிட்டி, நேர்மை, அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் திட்டத்தில் நாயைத்தான் அதுக்கு உதாரணமாக சொல்லியிருக்கேன். அப்படியானால் இந்த உண்மையும் நேர்மையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம காட்டினா நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்ம விசுவாசிகள் எல்லாரும் நம்மளை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வேறு ஒன்றுமே அவங்கக்கிட்ட பேச வேண்டாம். நம்முடைய செயல்களில் என்ன இருக்கணும்? உண்மை, நேர்மை. அப்போ அந்த செயல்களில் நம்ம உண்மையும் நேர்மையுமாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நமக்கு அவங்கள வழி நடத்துறது நமக்கு ரொம்ப எளிது. வழி நடத்துறது ரொம்ப எளிது. அப்போ இந்த பக்தி விருத்தி குறையிறதுக்கு காரணம் என்ன? ஒரு சில காரணங்களை நாம் ஊழியக்காரர்களை நாம் அதை சிந்திக்கலாம். அந்த கதவை கொஞ்சம் அடைச்சிருப்பேன், முகத்தில் கிளார் அடிக்குது, நல்லா அடைச்சிரு. அதாவது போதகரின் ஆவிக்குரிய பக்தி விருத்தியை தடுக்கும் காரியங்கள், அதான் இன்னைக்கு தலைப்பு. 2 தீமோத்தேயு 3:12. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாராவது எடுத்தவங்க அந்த வசனத்தை வாசிங்க. போதகரின் ஆவிக்குரிய பக்தி விருத்தியை கெடுக்கும் அல்லது தடுக்கும் காரியங்கள். ரெண்டு தீமோத்தேயு 3:12. ம் 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 போதும் போதும். அதாவது பவுல் தீமோத்தேயுக்கு எழுத, தீமோத்தேயு ஒரு இளம் வாலிப ஊழியக்காரர். பவுல் நல்ல முதிர்ந்த அனுபவம் பெற்ற ஒரு ஊழியக்காரர். அப்போ பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, சபையை நடத்தி கொண்டிருக்கிற இந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் பாடுகளினுடைய ரகசியத்தை அவர் சொல்லுகிறார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இப்போ துன்பங்களை கண்டு இந்த உலகத்தில் துவண்டு போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரச்சனைகள்
துன்பங்கள் வரும்போது இந்த துன்பங்கள்னாலேயே தங்களுடைய விசுவாசத்தை வந்து விட்டு விட்டவர்கள் அல்லது விசுவாசத்தை விட்டு நழுவி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியானால் இப்படி ஒரு சிலர் துன்பங்கள் வருகிறதுனால விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாங்களே, இந்த துன்பங்களை வந்து ஆண்டவர் ஏன் விலக்க மாட்டேங்கிறாரு, ஏன் அதை அவாய்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதிகமான துன்பப்பட்டதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நானும் பார்த்துருக்குறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வந்தேனா என்றால் இல்லை. நானும் மிகுந்த துன்பங்களுக்கு நடுவில் தான் நான் வந்தேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்த துன்பங்களும் கண்ணீரும், நான் வடித்த கண்ணீரும் வேதனைகளும் தான் என்னை ஒரு பக்தி உள்ள ஒரு ஊழியக்காரனாக உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் நான் அடிக்கடி நினைப்பேன், நான் வந்து ஒரு காரியத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு இழப்புனால ஒரு வருஷம் நான் அழுதுருக்கிறேன். ஒரு வருஷம் அழுது என்கிட்ட இருந்த கண்ணீர் எல்லாமே வந்து என்ன செய்து விட்டது, வற்றி போய் விட்டது. அந்த அளவுக்கு நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், அழுதுருக்கிறேன். இந்த அழுது நைட்டில் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து நைட்டில் எப்படி ஒரு மணி நேரமாவது அழ வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். அப்படி அழுதுட்டு காலையில் ராத்திரி அழுத அந்த அடையாளமே தெரியாமல் காலையில் எங்கே போயிடுவோம், ஊழியத்துக்கு போயிடுவோம். திரும்ப ராத்திரி மறுபடி வரும் பொழுது அந்த சூழலை நினைக்கும் போது என்ன வரும், அழுகை. ஆனால் அழுகை வந்தாலும் ஒரு நாளும் அந்த அழுகையில் முறுமுறுத்ததில்லை. எதிர்காலத்தை நினைத்து இது எப்படி இருக்குமோ என்று நினைக்கும் பொழுது நமக்கு என்ன வருது, கலக்கம், அழுகை, இதெல்லாம் நமக்கு வருது. ஆனால் அதெல்லாம் நைட்டில் அழுது முடித்த பிறகு காலையில் நம்ம ஊழியத்துக்கு போகும்போது அந்த கலக்கமோ அந்த அழுகையோ நமக்கு ஞாபகத்தில் வருவதில்லை. காலையில் நம்ம வழக்கம் போல் எல்லா ஊழியங்களையும் போய் செய்கிறோம், வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இப்படி ஒரு வருடம், கிட்டத்தட்ட ஒரு வருடம் நான் அப்படியே அழுது நொறுங்கி இருக்கிறேன். அந்த அழுகை இருக்கு பாருங்க, அந்த அழுகை வந்து என்னை முற்றிலுமாக உடைத்து, அதாவது எனக்குள்ள எந்த விதமான ஒரு பெருமையோ அல்லது ஒரு என்ன சொல்ல தன்னை ஒரு பொருட்டென்று நினைப்பதற்கோ எதுக்குமே வழி இல்லாமல் சுத்தமாக உடைத்து விட்டது. ஒரு நொறுக்கப்பட்ட, நான் தான் சொல்லுவேன், நான் நொறுக்கப்பட்டேன், ஆனால் சிதறி போகவில்லை. கண்ணாடி நொறுங்கி, இந்த பஸ்ஸிலலாம் உள்ள கண்ணாடி வந்து கல்பட்டு அப்படி நொறுங்கி இருக்கும். ஏன்னா அந்த வெளியில் உள்ள கண்ணாடிக்கும் உள்ளே இருக்கிற கண்ணாடிக்கு நடுவில் என்ன இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் லேயர் இருக்கும், அதனால அப்படியே இருக்கும். அதுபோல் தேவனாகிய கர்த்தர் என்னை உடைத்தார், நொறுக்கினார். நான் அப்படியே உடைந்து நொறுங்கி, இதுக்கு மேலே ஒரு மனுஷன் அழ முடியாது, இதுக்கு மேலே ஒருத்தன் வேதனைப்பட முடியாதுங்கிற அளவுக்கு என்ன செஞ்சார், உடைச்சி கொண்டு வந்தார். ஆனால் உடைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் என்னை சிதறி போகிறதுக்கு இடம் கொடுக்கல. நான் சிதறி போயிருந்திருப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஊழியத்தில் வந்து இப்படி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம நொறுக்கப்படும் போது நம்ம வந்து செதறிட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஒன்று சேர்க்க முடியாது. அந்த எனக்கு பீஸாக போயிடும்ல, திருப்பி வந்து நம்மளை ஒன்று சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவருடைய மகா பெரிய இரக்கத்தினால நான் நொறுக்கப்பட்டேன், ஆனால் என்ன செய்யலை, சிதறி போகலை. பவுல் 2 கொரிந்தியரில் சொல்லும்போது, எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு என்னது, நெருக்கமும் ஒடுக்கமும் தான். ஆனால் எந்த பக்கம் போனாலும் ஒடுக்கமும் நெருக்கமும் இருந்தாலும் என்ன செய்யலை, சிதறி போகலை. அப்போ சிதறி போகாதபடி காத்ததுக்கு காரணம் என்னென்னா அது அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை. அப்படியானால் இந்த ஆவிக்குரிய பக்தி அப்படிங்கிறது என்னென்னா விருத்தி ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்றைக்கு இருக்கிறத விட நாளைக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த பக்தி விருத்தி ஆகி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே பக்தி விருத்தி வளரலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தன் கையில் கொடுக்கப்பட்ட ஆடுகளை பக்தி விருத்தி கூட நடத்த முடியாது. குறிப்பாக சொல்ல போனால் மனைவியோ பிள்ளைகளோ, மனைவி வந்து யாரை பார்ப்பாங்க, புருஷனை பார்ப்பாங்க. புருஷனை பற்றி ஒரு நல்ல சாட்சி கொடுக்கணும் அப்படின்னா யார் தான் கொடுக்க முடியும், மனைவி தான் கொடுக்கணும். இப்போ மனைவி வந்து புருஷனை பற்றி ஒரு நல்ல சாட்சி, வேறு ஒன்றுமே கூட சொல்ல வேண்டாம், இவர் என் கணவர் ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ரொம்ப பேச வேண்டாம். அப்படி நம்ம மனைவி சொல்லணும் அப்படின்னா
அந்த மனைவிக்கு முன்னால் நாம் வந்து ஒரு தேவ மனுஷனாக நடந்தால் தான் அவங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம், மனைவிக்கு புருஷனாக இருக்கும், பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருக்கிறோம், விசுவாசிகளுக்கு போதகராக இருக்கிறோம், பல நிர்வாகங்கள் இருக்கிறது, பண தேவைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, எல்லாம் நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் இருக்குது. இவைகளில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கரெக்டாக துல்லியமாக அப்படி நடந்து போயிடலாமான்னா நிறைய கொஞ்சம் சங்கடமான ஒரு காரியம்தான். பட் இவைகளில் நான் உண்மையாக இருக்கிறத யார் பார்க்கணும்? மனைவி பார்க்கணும். அப்படி உண்மையாக இருக்கிறத மனைவி பார்த்தா அந்த மனைவி ஆட்டோமேட்டிக்காக புருஷனுக்கு வந்து மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். பயப்படுறத நான் சொல்ல வரல. பயம் அப்படிங்கிறது வந்து எப்பா எங்கள் கோபக்கார மனுஷையா, அந்த ஆள்கிட்ட நிற்கவே முடியாது அப்படிங்கிற அந்த பயம் அல்ல, மரியாதை கலந்த பயம். இப்போ ஆண்டவருக்கு வந்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னா ரெவரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்பட்டு இருக்கு. இந்த ரெவரன்ஸ் அப்படின்னா என்ன? மரியாதை கலந்த பயம். ஆண்டவரை நம்ம ரொம்ப மரியாதை செய்கிறோம். அப்போ நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னா நான் இதை பேசக்கூடாது, நான் இப்படி பேசக்கூடாது, நான் இப்படி செய்யக்கூடாது. எதனால்? நான் யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. இப்போ ஏதாகலும் ஒன்று நான் செய்தால் அது யாருடைய இமேஜை பாதிக்கும்? கர்த்தரை பாதிக்கும். இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு அந்த விதமான ஒரு அறிவும் உணர்வும் இல்லாமல் போனது ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது. அதனால தான் அவங்க என்ன செய்கிறதில்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இன்றைக்கி இப்படி தான் போங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் இப்படி தான் இருக்கணும், இவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி தான் பேசணும், நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம யாருக்கு பயந்து அதை செய்யணும்னா நம்மை ரட்சித்த கர்த்தருக்கு பயந்து அதை நாம் செய்யணும். அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் ஐயா எனக்கு கொடுத்த எந்த ஒரு வேலையும் 45 வருஷத்தில் நான் தாமதமாகவும் பண்ணதில்லை, பண்ணாமல் இருந்ததும் இல்லை, ஏன் இதை பண்ணலைன்னு என்கிட்ட கேள்வி கேட்டதும் இல்லை. அதே மாதிரி என்னைய கூப்பிட்டா நான் எங்கள் வீட்டில் இருந்து பாஸ்டர் ஐயா இடத்துக்கு போகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். பைக்கில் போகும்போதும் 20 மினிட்ஸில் போயிடுவேன், காரில் போகும்போதும் 20 மினிட்ஸ். ஃபோனை அடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து 20வது நிமிஷத்தில் அங்கே நான் இருப்பேன். அந்த நம்பிக்கையை நான் உருவாக்கி வைத்திருந்தேன். ஃபோன் பண்ணியாச்சுன்னா மனோர் வந்துடுவார், 20 நிமிஷம்தான் அப்படின்னு பாஸ்டரையே சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இது ஆரம்பத்தில் உள்ள காரியங்கள். அப்புறம் அவங்களுக்கு வயசாகி அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நான் வந்து அவங்களுக்கு கூட இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நைட்டு வந்து வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தை முடிச்சுட்டு திரும்பி நான் போகணும். போயிட்டு வெள்ளிக்கிழமை இருந்துட்டு சனிக்கிழமை நான் திரும்ப இங்கே இதுக்கு வரணும், எங்கள் ஆராதனை நடத்துறதுக்கு. அப்போ ஒரு நாள் நான் சொன்னேன், நான் 6 மணிக்கு கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்ட்டு. உபவாச ஜெபத்தை முடிச்சுட்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து பஸ் எடுத்து நாகர்கோவில் போய் நாகரில் வந்து ட்ரிவாண்ட்ரம் போய் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து அடுத்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு கரெக்டாக 6 மணி ஆயிரும். அப்போ ஒரு நாள் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, 7 மணி 6 ஆச்சு இன்னும் காணுமே அப்படிங்கிறாங்க. காணுமேங்கிற சத்தம் கேட்குது, நான் கதவை திறந்துட்டு உள்ளே போயிட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, மனோகர்னா 6 மணிக்கு இருப்பேன்னாரு, 6 மணிக்கு வந்துட்டார். ஒரு நாள் இல்லை, எப்பொழுது இப்போ நான் 6 மணிக்கு போய் சேருவேன், நைட் அங்கே இருப்பேன். அப்புறம் மறுநாள் மத்தியானம் நான் அங்கேருந்து கிளம்புனா தான் திரும்ப நான் சாயங்காலம் அங்கே எங்கே வர முடியும், திருநெல்வேலிக்கு வர முடியும். வந்துட்டு ஆராதனை நடத்திட்டு போகணும். அப்போ இடைப்பட்ட ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் நான் வீட்டில் இருந்துக்கிட்டு தான் ஒரேடியாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிச்சுட்டு நான் மாறேன் அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கும் நானும் விரும்பலை. அவங்களும் அந்த ஒரு நாளுக்காக ஏன் திரும்ப அலையணும், நீங்கள் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லவும் இல்லை. இப்போ அவங்க சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள்னாலும் வந்துட்டு போயிடட்டும். ஏன்னா ஒரு ஆளுக்காக காரை எடுத்துகிட்டு போகிறது வேஸ்ட்டு. 150 300 கிலோமீட்டரு கார் ஓட்டுறதுங்கிறது அது வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு. அப்போ எதில் தான் போகணும்? பஸ்ஸில் தான் போகணும், பஸ்ஸில் தான் வரணும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ட்ரிவாண்ட்ரத்தில். அந்த ஒரு மாதமும் இப்படி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இது சிரமம் அப்படின்னு பார்த்தா நம்ம போக முடியாது. அப்போ இதை நாம் சிரமமாக பார்க்காம நாம் இதில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் மனசில் வச்சா தான் நம்ம எப்படி இருக்க முடியும்? அதில் உண்மையாக இருக்க முடியும். ஏனென்றால் அப்படி உண்மையாக இருப்பதினால தான் நமக்கு அது ஒரு ஆசீர்வாதம்.
அந்த ஆசீர்வாதம் என்பது என்ன? நம்ம உண்மையாக இருக்கிறது. இல்லை நான் இன்னைக்கு வந்துட்டு திரும்பியும் வர வேண்டியிருக்கு, நான் வந்து ஒரே அடியாக நான் திங்கட்கிழமை காலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் இல்லாமல் இருப்பது அவங்க ஆவியில் அங்கலாய்ப்பாக இருக்கும். அப்போ ஒரு பரிசுத்தமான ஆவியில் அங்கலாய்க்க விடுகிறது நல்லதா? இல்லை. ஏன்னா சிக்கான நேரத்தில், வயதான நேரத்தில் ஒரு ஆள் நமக்கு பக்கத்தில் இருக்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். அங்கே நான் ஒன்றும் வெட்டி முடிக்க போகிறது இல்லை. ஒரு சின்ன ஒரு துணியை கூட இப்படி எடுத்து வைக்க விட மாட்டாங்க. இத்தனை வருஷம் நீங்கள் செய்துட்டீங்க, இனி எந்த பணிவிடையும் செய்ய வேண்டாம், பக்கத்தில் இருந்தால் போதும். அப்போ நான் வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணேன். நம்ம ஒரு பெரிய தேவ மனுஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறது அவர்களுக்கு ஆறுதல் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், ஒரு சிலாக்கியம். ஆனால் எத்தனை பேர் அதை அப்படி சிலாக்கியமாக பாக்கியமாக கருதுறாங்க இன்றைக்கு? இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தோம்னா அப்படி சந்ததிகள் இல்லை. அதை வந்து ஒரு வேலையாக செஞ்சால் அதில் ஆசீர்வாதம் கிடைக்காது. வருமானம் வரும், சம்பளம் கிடைக்கும், ஆனால் என்ன வராது? ஒரு வேலையை செய்து முடித்து ஒரு 4 லட்சம் எதிர்பார்த்தாங்க. இப்போ நான் அன்றைக்கி காலைல பேசினேன், ஒரு 4 லட்சம் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு 2 லட்சம் தர்றோம், அதை நீங்கள் கணக்கை முடிச்சுருங்க அப்படின்னு. இல்லையா, அது எனக்கு நஷ்டம் வரும், கூட கொஞ்சம் கொடுங்க அப்படின்ன உடனே சரி ஒரு 50,000, 2.5 லட்சம். அப்போ 2.5 லட்சத்துக்கு இல்லை, நீங்கள் திரும்பவும் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்கள் ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு, எனக்குமே ஒரு ஆலயம் கட்டுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய பாக்கியமாக கருதுனேன். நீங்கள் இதில் வந்து லாபத்தை பார்க்காம ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பார்க்கணும். எதை பார்க்கக்கூடாது? லாபத்தை பார்க்கக்கூடாது. அப்போ அவர் எதிர்பார்த்த 1.5 லட்சம் ரூபாய் அதில் வந்து குறையுது. அந்த 1.5 லட்சம் ரூபாய் அவங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்னா அது லாபத்தில் தான் குறையுது, நஷ்டம் ஒன்றும் கிடையாது. லாபத்தில் தான் எவ்வளோ குறையுது? 1.5 லட்சம் குறையுது. அப்போ லாபத்தில் 1.5 லட்சம் குறையும் போது அது ஒரு ஆலயம், அது தேவனுடைய வேலை அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க அதை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வருது. இல்லை அப்படின்னா சாதாரணமாக வேலை செய்கிறவங்க வேலைக்கு கூலி அப்படின்னு நினச்சா அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஒரு காரியத்தை எப்படி அதை எடுத்துக்கொள்கிறோம், நம்முடைய ஆட்டிடியூடு, நம்முடைய நடக்கை வந்து அது எப்படி இருக்குது அந்த காரியத்துக்கு முன்னால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா ஒரு இடத்துலையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அதில் ரொம்ப கவனமாக நாம் இருப்போம், ஜாக்கிரதையாகவும் இருப்போம். ஏன்னா இதுக்கு பலன் தர்றது யார்? மனுஷன் அல்ல, கர்த்தர் தான் பலன் கொடுக்கிறார். அதாவது தீர்க்கதரிசி என்னும் நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. அப்போ தீர்க்கதரிசி என்கிற நாமத்தினால ஒரு கலசம் தண்ணீரை எடுத்து அந்த தீர்க்கதரிசி கொடுக்கும்போது அதுக்கு தீர்க்கதரிசி பலன் ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஆனால் யார் கொடுப்பா? கர்த்தர் கொடுக்குறாரு. அதனால தான் ஊழியக்காரங்க வந்து நம்ம வீட்டுக்கு வரணும், ஊழியக்காரங்க நம்ம வீட்டில் தங்கணும், ஊழியக்காரங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் காரணம். நம்ம அவர்களுக்கு அங்கே போகிறது, அவங்ககிட்ட பேசுறது, இருக்கிறது எல்லாம் என்னது? ஆசீர்வாதம். அது வந்து என்னது? இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் வந்து சும்மா அப்படி ஒரு ஊழியத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியக்காரனால அந்த ஆசீர்வாதம் வருமா? வராது. அதாவது எலிசாவுக்கு வந்து ஒரு அறையை உண்டு பண்ணி ஒரு கட்டில் போட்டு ஒரு மேசையும் ஒரு குத்து விளக்கையும் வச்சு ஒரு நாற்காலியும் வச்சு தங்கிறதுக்கு உண்டான சகல சலக்கரணைகளையும் அவள் செய்தாள். எதுக்காக செய்தாள்? வந்தாங்க, சும்மா அவங்க தங்கிட்டு போனா என்ன அப்படின்ல, வசதியாக தங்க வேண்டும். எப்படி தங்கணும்? வசதியாக தங்க வேண்டும். அப்போ அந்த வசதியாக தங்குவதற்கு உரிய சலக்கரணைகளை, அந்த காரியங்களை செய்து வைத்து அவள் தங்க வைத்தாள். அது எதனால்? இப்போ இந்த எலிசா வந்து ஏதாவது அவளுக்கு ரிவார்டு கொடுத்தானா? ஒன்றும் கொடுக்கல. ஆனால் அவளுக்கு ரிவார்டு எங்கேருந்து வந்துச்சு? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. இப்போ நம்ம பணத்துக்காக வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், பணத்துக்காக ஊழியம் செஞ்சோம் அப்படின்னா பணம் தான் குறிக்கோளாக இருக்கும். இப்போ ஊழியக்காரங்க கூட நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பணத்தை நம்ம முன்வைத்து நம்ம ஊழியம் செய்தோன்னு வைங்களேன், நான் ஊழியம் செய்கிறதுனால எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும், இது கிடைக்கும் வைக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. பணம் கிடைக்கும், ஆனால் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும்.
ஆனால் ஒரு ஊழியக்காரன் ஏன் பாடுகளுக்கு உட்பட்டு வளரணும் அப்படின்னா, அவன் பாடுகளுக்கு உட்பட்டால் தான் அவன் ஆசீர்வதிக்கையில் தகுதியாக இருக்கும். இல்லைன்னா தகுதியாக இராது. அதுக்கு தான் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இப்போ நமக்கு துன்பம் இல்லாத ஒரு ஊழியம், துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னா இல்லை. எல்லா ஊழியக்காரங்களுக்கும் என்ன இருக்குது? துன்பம் இருக்குது. தலைவர்களில் இருந்து ஊழியக்காரர்கள் இருந்து எல்லாருக்கும் என்ன இருக்குது? துன்பம் இல்லாத ஒரு ஊழியக்காரரை நீங்கள் காட்ட முடியுமா? என்னால் காட்ட முடியாது. எப்பேற்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன உண்டு? ஒரு துன்பம், ஒரு பாடு உண்டு. அப்போ இந்த துன்பத்தையும் இந்த பாடுகளையும் குறித்து ஏன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார் அப்படின்னா, தேவ பக்தியை நீ நடக்கணும்னா சில துன்பங்களை நீ அடைந்து தான் ஆகணும். அதுக்கு வேற வழியே இல்லை. அப்போ தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுவார்கள். தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுவார்கள். அப்போ இந்த துன்பம் அல்லது பாடுகளின் ரகசியத்தை உணராமல் இருக்கிறது தான் நம்ம பக்தி விருத்தியை தடுக்கிற ஒரு விஷயம். அப்போ துன்பங்களையும் பாடுகளையும் என்ன செய்யணும்? உணரணும். எதுக்காக ஆண்டவர் பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறார்? இப்போ நமக்கு ஒரு பாடு வருது, ஒரு துன்பம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு வருடமாக நான் உடைக்கப்பட்டு அழுதேன், நான் துன்பப்பட்டேன், வேதனைப்பட்டேன், வாழ்க்கையில் அளவு கடந்த வேதனை அடைந்தேன் என்று சொல்கிறேனே, அது என்னது அப்படின்னா, இன்றைக்கு நான் செய்கிற ஊழியத்திற்கு அது அன்றைக்கு ஒரு அஸ்திவாரம். அன்றைக்கு நான் உடைக்கப்பட்டு நொறுக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி உங்கள் நடுவில் என்னை ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனாக கர்த்தர் பயன்படுத்த முடியாது. அன்னைக்கு உடஞ்சி நொறுங்கிறதுனால அழுது கண்ணீர் வடித்து கண்ணீரே வற்றி போச்சு. அதுக்கப்புறம் அழுகிறதுக்கு என்ன இல்லை? கண்ணீர் இல்லை. அந்த அளவுக்கு என்ன ஆமாம், அந்த எமோஷன் முழுவதுமே உடஞ்சி நமக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி இருக்கு இல்லையா, உணர்ச்சி பொங்கும் போது தான் என்ன வருது? கண்ணீர் வருது. அப்போ அந்த உணர்ச்சி பொங்கி கண்ணீராக மாறி கண்ணீரெல்லாம் வடிஞ்சதுனால இன்றைக்கி என்ன இல்லை? இன்னைக்கு கண்ணீர் இல்லை, எல்லாம் வற்றி போச்சு. அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த கண்ணீரும் அந்த துன்பங்களும் எனக்கு கர்த்தர் அனுமதித்த அந்த துன்பமான பாதை எனக்கு நல்லதா கெட்டதா என்றால் அது நல்லது தான். அது எனக்கு நல்லது தான். இழப்புகள் நல்லதா. நான் இழந்தேன், உயிரை இழந்ததுனால தான் நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு வேதனை. ஆனால் அந்த இழப்புகள் என்ன செஞ்சதுன்னா நம்ம உருவாக்குச்சு. அப்போ இந்த பாடுகளும் துன்பங்களும் பாடுகளின் ரகசியத்தை அன்னைக்கு எனக்கு உணர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதைத்தான் இவர் சொல்கிறாரு, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாக நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அது கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. ம் 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 கேடு உள்ளவர்கள் மென்மேலும் எப்படி அவங்க கேடு. ஆனால் நீ தேவ பக்தியாக நடக்கணும் அப்படின்னா நீ சில காரியங்களை இழக்க வேண்டியிருக்கும், தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், உன்னுடையதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நிறைய காரியங்களில் நமக்கு துன்பம் தான் வரும். நமக்கு வச்சிருக்கிறத எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அதில் நமக்கு ஒரு பெரிய பாடு, அதில் நமக்கு ஒரு பெரிய கஷ்டம். அப்போ இந்த பாடுகளும் இந்த துன்பங்களும் இந்த கஷ்டங்களும் இதெல்லாம் நம்மளை நெருக்கி வரும்போது இதெல்லாம் இந்த ரகசியத்தை நம்ம உணராமல் இருந்தோம் அப்படின்னா பக்தி கிடைக்காது. அப்போ பாடுகளின் ரகசியத்தை உணராதிருத்தல், அதுதான் இந்த 2 தீமோத்தேயு 3:11 வசனம். இப்போ இந்த பாடுகளினுடைய ரகசியம், இந்த துன்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த துன்பங்கள் எப்படியெல்லாம் நமக்கு வருது, துன்பங்களினுடைய வகைகள் என்ன, எப்படிப்பட்ட துன்பங்கள் நமக்கு கிடைக்கி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1 கொரிந்தியர் 10:23 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:23. கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறது. இப்போ நம்ம இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அனுபவித்து பார்த்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, அனுபவிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
ஆனால் எல்லாம் உங்களுக்கு எதை கொடுக்காது? பக்தி விருத்தியை கொடுக்காது. இன்றைக்கி அதுதான் வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. இன்றைக்கி ஊழியக்காரங்க வந்து அது பெரும் சோதனை தான். அந்த சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவன். அது காரணம் என்னென்னா, நம்ம மற்றவங்க மேலே நம்ம கண்ணு போச்சுன்னு வைங்களேன். மற்றவங்க மேலே நம்ம கண்ணு போச்சு அப்படின்னா அது நமக்கு சோதனையாக தான் இருக்கும், கண்ணியாக தான் வந்து முடியும். அதுக்கு நம்ம என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அப்போ இந்த 1 கொரிந்தியர் 10:23 நம்ம என்ன வாசிக்கிறோம்? தகுதி ஆகிறாது. ரெண்டு தடவை சொல்றாரு, எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் அது எனக்கு என்ன, ஒன்று தகுதியாக இருக்காது, இன்னொன்று பக்தி விருத்தியை உண்டாக்காது. இப்போ நிறைய பேர் கெட்டு போனதுக்கு காரணமே வந்து என்ன அப்படின்னு கேட்டால், இந்த எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சாலமோன் நினச்சா பாருங்க. சாலமோன் கடைசியில் உருப்படாமல் போயிட்டான். சாலமோன் வந்து ஆலயத்தை கட்டினாங்க. சாலமோன் யார்? ஆலயத்தை கட்டினாங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்க அப்பா தாவீது கூட ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கல. ஆனால் யாருக்கு கொடுத்தாரு? சாலமோனுக்கு வந்து ஆலயத்தை அவன் கட்டட்டும் அப்படின்னு கொடுத்தாரு. அதே மாதிரி கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. இப்போ இந்த ஐஸ்வர்யம் தான் அவனை என்ன செஞ்சது? கெடுத்தது. அப்போ ஐஸ்வர்யம் நமக்கு கேடா? ஒரு கேள்வி வருது இல்லை? ஐஸ்வர்யம் வந்து நமக்கு கேடா? அப்போ ஐஸ்வர்யமே வேண்டாமா? அப்போ அதில் என்ன தெளிவு, என்ன விதத்தில் நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கிறோம்? இல்லை, எதுக்கு அதை கொடுக்குறாருங்கிற முதல்ல அந்த அறிவு இருக்கணும். ஆண்டவர் வந்து எதுக்கு கொடுக்குறாரு? அந்த அந்த நமக்கு இந்த வசதியையும் இந்த வாய்ப்பையும் கர்த்தர் தருகிறார் என்றால் ஏன் தருகிறார்? மனோஜான்னு ஒரு ஊழியக்காரர், நேற்றுக்கு தான் கன்வென்ஷன் முடிஞ்சது. நான் நைட்டு இல்லை, நான் வந்துட்டேன் புறப்பட்டு. புதுக்கோட்டையில் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சந்திக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரர் கொண்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்தின உடனே நான் அன்றைக்கு கூட்டம் முடியுது. நான் அந்த சர்ச்சில் தான் நான் தங்கியிருக்கிறேன். ஒரு சின்ன ரூமு, அதில் ஒரு பிளாஸ்டிக் கட்டில் இருக்குது, அதில் தான் வந்து நான் தங்குறேன். இப்போ இவங்க கணவனும் மனைவியும் வந்து அந்த சபை போதுகிற அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப க்ளோஸ் ஆனவர், அறிமுகமானவர். இப்போ அங்கே இருக்கிறேன்னு சொன்ன உடனே இவங்க வந்து அந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணிவிட்டு என்னை கையோட தரத்தரன்னு எடுத்துகிட்டு போன மாதிரி அவங்களே என்னுடைய சூட்கேஸு எல்லாத்தையும் எடுத்து பேக்கெல்லாம் எடுத்த காரில் வச்சு நீங்கள் என் பின்னாடியே வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க கார் முன்னால் போச்சு, என் கார் பின்னால் போச்சு. எனக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாது, தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. நான் போய் அவங்க வீட்டில் நின்ன உடனே அவங்க டக்குன்னு மேலே கூட்டிகிட்டு போனாங்க. இதுதான் இனி புதுக்கோட்டையிலே உங்களுடைய வீடு, இதுதான் புதுக்கோட்டையில் உங்களுடைய வீடு அப்படின்னு அந்த ஒரு அறையை காட்டினாங்க. அந்த அறையில் நல்ல வெல் ஃபர்னிஷ் கட்டில் எல்லாமே போட்டு நீட்டாக இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் வச்சு ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது. இனி நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தங்கி கொள்ளலாம். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா உங்களை வரவேற்க இங்கே ஆள் இருக்கும். நாளை காலையில் உங்களுக்கு என்ன சாப்பாடோ அந்த சாப்பாடு இங்கே ரெடியாக இருக்கும். மத்தியானத்துக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்கும். ராத்திரி உங்களுக்கு பழங்களை வாங்கி காரில் வச்சுருவாங்க. நீங்கள் இதை பற்றி கவலையே படாதீங்கன்னு சில வருடங்களாக அவர்கள் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் எப்படி என்னுடைய வீட்டில் வந்து இதை மாதிரி ஊழியக்காரங்களை தங்க வச்சு அவங்களுக்கு நான் பணிவிட செய்கிறேனோ, அதே இது எனக்கு போகிற இடத்துல கத்தரிப்பு தர்றார். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை போன்ற பெரியவர்கள் எங்களுக்கு தகப்பனாக வேண்டும். இன்னும் அவருடைய ஆவிக்குரிய தகப்பன்லாம் மெட்ராஸில் உயிரோடு தான் இருக்கார். இப்படி நீங்கள் எங்களுக்கு ஒரு தகப்பன் தாயாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டில் தங்க வச்சு உபசரிக்கிறாங்க. தங்க வச்சு என்ன செய்கிறாங்க? உபசரிக்கிறாங்க. காணிக்கையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. எனக்கு அந்த 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 நட்பு சிநேகம் என்பது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தேவன் வந்து நம்மளை எந்த அளவுக்கு தேத்தி நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அவ்வளவுக்கு நமக்கு செய்கிறாரு. இப்போ அவங்களுக்கு இருக்கிற வசதியை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தந்த இந்த வசதியை நம்ம வந்து 2 ஊழியக்காரங்களுக்கு அதை பயன்படுத்தணும். அதுக்கு தான் இதை சொல்ல வர்றேன். கர்த்தர் ஏன் நமக்கு தருகிறார்? ஒரு வீடை ஏன் தருகிறாரு? அதில் ஏன் ஒரு அறையை நமக்கு தர்றாரு? ஏன் ஒரு வாகனத்தை கற்று தராரு? ஏன் காணிக்கையை நமக்கு தராரு? இதெல்லாம் வந்து கர்த்தர் ஏன் இவைகளை தருகிறார் என்கிற அந்த அறிவு அல்லது அந்த தெளிந்த புத்தி நமக்கு இருக்குமானால்
அந்த வசதிகளோ அந்த பணமோ நம்மளை வஞ்சிக்காது. அது நம்மளை என்ன செய்யாது? வஞ்சிக்காது. நாம் ஏமாந்து போக மாட்டோம், கெட்டு போக மாட்டோம். இப்போ சாலமோனுக்கு கர்த்தர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அப்போ அவன் என்ன செஞ்சுருக்கணும்? அவன் பக்தியாக இஸ்ரவேலிலே ஒரு பெண்ணை திருமணம் முடித்து ஒழுங்காக ஒரு மனைவியோட குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்று நல்லா வந்திருந்தான் அப்படின்னா சந்ததி விளங்கியிருக்கும், அவனும் நல்லா இருந்திருப்பான். இப்போ கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவன் கொடுத்த உடனே அந்த ஐஸ்வர்யத்தை வச்சு என்ன செஞ்சிட்டான்? மிஸ்யூஸ் பண்ணிட்டான். போய் மற்ற தெய்வங்களுக்கு போய் என்ன செஞ்சான்? கோயில்களை கட்டினான். ஆடம்பரமான, ஏற்கனவே அரண்மனை இருக்குது, இன்னும் ஆடம்பரமான அரண்மனைகளை கட்டி அவன் அந்த பணத்தை முழுவதும் என்ன செஞ்சான்? வேஸ்ட் பண்ணான். அது தேவனுக்கு உகந்த விதத்தில் அது செலவு பண்ணப்படவில்லை. அப்போ இங்கே தான் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். இப்படி வரும்போது ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாருன்னா ஒரு துன்பத்தை அனுமதிக்கிறார். எதுக்கு? இந்த பாடுகளின் ரகசியம் என்ன? ஒரு மனுஷன் வழி விலகி போகும்போது அவனை பழையபடிக்கு தன் பக்கம் கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு சிறுமை, ஒரு கஷ்டம் அல்லது ஒரு சின்ன நஷ்டத்தையும் வேதனையும் ஒரு இழப்பையும் கர்த்தர் அனுமதிக்கிறார், உணர்வடையும்படியாக. அப்போ நம்ம உணர்வு அடைந்து விட்டால் நாம் அழிந்து போக மாட்டோம், கெட்டு போக மாட்டோம், சிதைந்து போக மாட்டோம். அப்போ நமக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் வந்தாலும் நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு மீதியை தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் பயன்படுத்தினால் நமக்கு அந்த பணமோ அந்த வசதி நம்மளை வஞ்சிக்காது. நம்ம வஞ்சிக்கப்பட மாட்டோம், நம்ம அழிஞ்சு போக மாட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த வசதியை கர்த்தர் தந்திருக்கிறாரு, நீங்கள் இந்த ஒரு வசதி இல்லாமல் ஒரு சர்ச்சில் ஒரு ரூமில் போய் தங்குறதுக்கு எங்கள் வீட்டில் தங்குங்க, அது எங்களுக்கு என்னது? ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அங்கே நான் தங்கிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய வீட்லேயும் மாடியில் இதே மாதிரி நல்ல ஃபர்னிஷ் பண்ணி 4 ரூம் வச்சுருக்குறோம். அந்த 4 ரூம்லையும் வர்றவங்களை அதில் தங்க வச்சு அவங்கள நல்லா பராமரிக்கிறோம். அப்போ நமக்கு இந்த வீட்டை தந்ததுக்கு நமக்கு எதுக்கு நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு? எங்களுக்கு எதுக்கு அத்தனை அறை? 8 ரூம் எதுக்கு? அப்போ 8 ரூமை தந்தது எதுக்காக? ஊழியக்காரங்க வரும்போது தங்குறதுக்காக. இப்போ இவர் வந்தார், நான் ஒரு ரூமில் அவங்க தங்கியிருந்தாங்க, டெல்லியிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்க வீடு ஃபுல்லாக எல்லா ரூம்லேயும் தங்கியிருந்தாங்க. அப்போ அந்த அறை என்ன செய்யப்படுது? அந்த வீடு பயன்படுது, அது சும்மா இல்லை. சும்மா இருந்தால் அது வேஸ்ட்டு. அப்போ அது என்ன செய்யுது? பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இதை மாதிரி ஒவ்வொன்றும் கர்த்தர் நமக்கு தந்ததை இப்போ நமக்கு பெரிய வீடு இருக்குன்னு பீர்த்ததுக்கு தேவையே கிடையாது. அந்த வீடு கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கி தாபரிக்கிறதற்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போ நமக்கு தேவன் தந்ததை நாம் கர்த்தருக்கென்று பயன்படுத்தினால் அந்த பணத்தினாலேயோ பொருள்னாலேயோ வசதியினாலேயோ வஞ்சிக்கப்பட மாட்டோம். என்ன செய்யப்பட மாட்டோம்? வஞ்சிக்கப்பட மாட்டோம். இல்லைன்னா சாலமோன் வஞ்சிக்கப்பட்டது போல் என்ன செஞ்சிருவோம்? வஞ்சிக்கப்பட்டுருவோம். அப்போ பாடுகளுடைய ரகசியத்தை உணர்ந்தால், அல்லேலூயா. இப்போ இந்த துன்பம் எனக்கு எதுக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அது நமக்கு தெளிவாக தெரியணும். அதனால தான் பவுல் சொன்னார், எல்லாம் எனக்கு தகுதி ஆயிராதப்பா. அது மட்டும் இல்லை, எனக்கு எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எனக்கு தேவன் தருகிறது எல்லாமே எனக்கு எதை உண்டாக்கணும்? பக்தி விருத்தி உண்டாக்கணும். நீங்கள் எதையும் வச்சுக்கிடுங்க, எப்படியும் இருங்க, அது உங்களை பக்தி விருத்தி உண்டாக்குதா? நான் தான் நேற்றுக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், நீங்கள் வேத வசனத்துக்கு உட்பட்டு வாழ்கிறீங்களா, வசனத்துக்கு வெளியில் வாழ்கிறீங்களா? நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நோ ப்ராப்ளம். பட் வசனத்துக்கு உள்ளே இருக்கணும். வசனத்துக்கு மீறி இந்த வசனம் நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. இந்த வசனம் என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. அப்போ வசனம் நம்மளை குற்றப்படுத்தாத அளவுக்கு அந்த வசனத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதைத்தான் இங்கே அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. எனக்கு அதிகாரம் இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை. ஆகிலும் அது எனக்கு தகுதியாக ஒரு பிரதான அப்போஸ்தலன் என்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற எனக்கு இதையெல்லாம் நான் அனுபவிக்கலாமா அப்படின்னா அது என்ன செய்யக்கூடாது? அது எனக்கு தகுதியாக இருக்காது. அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? அதை அனுபவிக்கக்கூடாது. அப்புறம் 2வது திரும்ப சொல்ல, எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் அது எனக்கு எதை உண்டாக்காது? இப்போ சாலமோனுடைய ஐஸ்வர்யம் சாலமோனுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கவில்லை, பக்தி கேடு, விருத்தி கேடு. இப்போ பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும்போது ஐஸ்வர்யவான்கள், பணம் வைத்திருந்தவர், பணக்காரர்கள் எல்லாரும் அங்கே ஒரு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஐஸ்வர்யவான் எல்லாரும் என்ன செஞ்சான்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்க. ஒருவன் ஐஸ்வர்யவானாக இருந்தால் அவன் எதை சுதந்திரிக்க முடியாது? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் பிலமோன் நல்ல பணக்காரனாக தான் இருந்தான்.
வசதி உள்ளவனாக தான் இருந்தான். அப்போ பிலமோன் வந்து வசதி உள்ளவனாக இருந்தாலும் அவன் வந்து ஊழியங்களுக்கு தன்னுடைய வசதிகளை முழுதும் எடுத்து கொடுத்தான். தனக்கு என்ன கத்த தந்திருக்கிறாரோ அது எதுக்கு பயன்படுத்தினான்? இப்போ நம்ம ஊழியக்காரர்களாகிய நாம் வந்து இதை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்ம விசுவாசிகளும் அதை செய்வார்கள். விசுவாசிகளை என்ன செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்மாதிரி யாரு? நம்ம தான் அவங்களுக்கு முன்மாதிரி. அப்போ நமக்கு தந்திருக்கிற இந்த வசதிகள் எல்லாம் நமக்கு மட்டுமல்ல, இந்த வசதிகள் வந்து மற்றவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் அனுபவிப்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், இதை தந்திருக்கிறார் என்கிற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த வசனத்தை அவர் சொல்லார். 1 கொரிந்தியர் 10:23 இன்னொன்று 1 தெசலோனிக்கேயர் 5:11 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:11 ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்திக்கு உண்டாகும்படி செய்யுங்கள். இது வந்து ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் என்ன உண்டாக்கணுமா? அப்போ நம்முடைய ஐக்கியம், நம்ம கூடி வருகிறது, நம்ம ஐக்கியப்படுறது எல்லாமே எதுக்கு ஏதுவாக இருக்கணும்? பக்தி விருத்திக்கு. இப்போ பாஸ்டர் புஷ்பராஜனுடைய சர்ச்சுக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா இது பாஸ்டர் புஷ்பராஜுக்கு என்ன இருக்கணும்? ஒரு பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கணும். நமக்கும் என்ன செய்யணும்? அது பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கணும். அப்போ ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்க செய்யுங்கள். இப்போ இந்த விஷயத்தில் நம்முடைய திருச்சபைகள் எல்லாம் வந்து இன்னும் அதில் வளர்ச்சி அடையணும். நான் எங்கள் சபைக்கு அதான் சொல்லுவேன், சிக்காயிட்டாங்களா நீ போய் பாரு, அவங்கள போய் நீ விசாரி. நீ அவங்கள விசாரித்து அவங்களுக்காக வந்து எதையாகிலும் ஒன்றை கொண்டு போய் கொடுத்து எடுத்து செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்தி விருத்தி வந்துடும். நம்ம காண்பிக்கிற இந்த காரியங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான இந்த காரியங்களை அவர்களுக்கு நாம் காண்பிக்கும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க? பக்தி விருத்தி அடைஞ்சிருவாங்க. ஒருத்தர் சிக்கா இருக்காங்க அப்படின்னா சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் போய் பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா அன்றைக்கு அவங்க செலவுக்கு வந்துடும். அப்போ நம்ம தாங்குற மாதிரி இருக்கும், நம்மளுடைய பக்தி விருத்தியை காட்டின மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் திருச்சபையினுடைய பிரதானமான ஒரு காரியம். இதை நான் வலியுறுத்துகிறேன். இப்போ என்னுடைய சபையிலுமே ஒரு சிலர் அதை செய்கிறார்கள். ஆனால் எல்லாரும் செய்கிறாங்களான்னா எல்லாரும் செய்யலை. ஆமாம், ஒரு அம்மா குழந்தை கிடையாது, அதுக்கு ஒரு குடும்பத்தில் உள்ள சொத்துல இருந்து ஒரு 7,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ கூட வந்துச்சு. அதில் கூட அது தசமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு, அது ஒரு ஹோட்டலில் வந்து பாத்திரம் கழுவும். திடீர்னு ஒரு கால் கை வழங்காமல் போயிட்டு படுக்கையில் ஆயிடுச்சு. புருஷன் ரசிக்கப்படலை, அவருக்கும் வேலைக்கு போக முடியாது. அப்போ நான் வந்து உபவாச ஜபத்தில் நான் சொன்னேன், உபவாச காணிக்கையை போடும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த அம்மா செண்டு மயிரிக்கும் ஒரு உதவி செய்யுங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபா வந்தால் கூட ஒரு 4 வாரத்தில் எவ்வளோ வந்துடும்? ஒரு 2,000 ரூபா வந்துடும். அந்த குடும்பத்துக்கு வந்து போதும். அப்போ நான் இதை சொன்ன உடனே 2 சகோதரிகள் முன் வந்து, ஒரு சகோதரி வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீட்டு வாடகையும் கரண்ட் பில்லும் கட்டியிருந்தோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கரண்ட் பில் கட்டியிருந்தாங்க, அந்த வீட்டு வாடகையை கொடுத்துட்றாங்க. இந்த செலவுக்கு வேணும்ல, இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க, அது போதாது இல்லை. அப்போ வாரம் ஒரு 400 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா, 450 ரூபா இந்த உபவாச காணிக்கையில் என்ன செய்யுது வருது. இப்போ இதை வச்சு அவங்க தாராளமாக சாப்பிட்டுட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை அப்போ சபையினுடைய ஒரு கடமை இது. இப்போ இதை பார்க்கும்போது அவங்க எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த அம்மா ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ வாரம் இவங்க அதுக்கு ஒரு பொறுப்பாக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அந்த காணிக்கை எடுத்து கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து வேணுங்கிறத வாங்கி கொடுத்துருவாங்க, மீதி காசை கையில் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த பக்தி விருத்தி இப்போ ஆளுக்கு ஒரு 20 ரூபா 50 ரூபா போட்டாலே ஒரு பெரிய தொகை வந்துடும். ஒரு 10 ரூபா 20 ரூபா போட்டாலே
ஒரு 30 பேர் 40 பேர் உபவாச ஜெபத்துக்கு வராங்கனாலே 300 ஆயிடுச்சு இல்லையா? அது அவங்களுக்கு இதுதான் சபையினுடைய ஒரு பக்தி விருத்தி. பேச்சில் மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, செயல்பாடுகளில் இருக்கணும். அவனுடைய செயல்பாடுகளில் அதையெல்லாம் நம்ம காண்பிக்கும் போது தான் அந்த பக்தி விருத்தி அவங்களுக்கு என்ன செய்யும், உண்டாகும். அப்போ தான் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்போ நம்முடைய செய்கையில் மூலமாக இன்னொரு நபருக்கு நம்ம எதை உண்டாக்குகிறோம், பக்தி விருத்தி உண்டாக்குகிறோம், பக்தி விருத்தி உண்டாக்குகிறோம். அடுத்து இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 8:2 வாசிங்க. 1 கொரிந்தியர் 8:2. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். இப்போ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி என்றைக்கு நினைக்கிறோமோ அப்போ நமக்கு ஒன்றும் தெரியலைன்னு அர்த்தம். அதைத்தான் இங்கே சொல்கிறார் பவுல். நீ எல்லாம் தெரியவன் எல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் உனக்கு இன்னும் என்ன செய்யலை, ஒன்றுமே உனக்கு தெரியலை. இப்போ நம்ம எப்போவுமே நமக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னால் சரின்னு அதை கேட்டுக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதெல்லாம் போனோம்னா நம்ம வாழ்க்கையில் பக்தி விருத்தி வரவே வராது. அப்போ இந்த துன்பங்கள் நமக்குள்ளே எதை உருவாக்க வேண்டும், பக்தி விருத்தியை அது உருவாக்க வேண்டும். இந்த துன்பங்கள் இப்போது என்ன செய்யுது, இந்த துன்பத்தை ஏன் அனுமதிக்கிறார் கர்த்தர், பாடுகளை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார், ஊழியக்காரர்களை நமக்குமே இந்த பாடுகள் ஏன் வருகிறது, அதனுடைய அவசியம் என்ன? ஒன்று பக்தி விருத்தி, அடுத்து தேவனோடு அது இணைக்குது. நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது ரொம்ப ஆண்டவர்கிட்ட நெருங்கிடலாம். வியாதி வேதனை கண்ணீர். எனக்கு தெரிந்த ஒருவர் நல்ல வசதி படைத்தவர், ஆனால் அவர் ரட்சிக்கப்படலை. பக்தின்னா அது என்ன பக்தின்னா இந்த உண்மையான தெய்வ பக்தி இல்லை. ஆனால் பக்திக்குரியவங்களாம் இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, நிறைய காணிக்கையில் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஆத்துமா என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. ஆத்துமா ரட்சிக்கப்படலை. கடந்த நாளிலே அவருடைய சரீரத்திலே ஒரு பிரச்சனை வந்துச்சு. 20 லட்சம் செலவாச்சு. 20 லட்சம் செலவாகி வந்த பிறகும் அவரால் ஒன்றுமே செய்ய முடியலை. அவருடைய பட்டக்ஸில் ஒரு புண்ணு வந்துச்சு. அந்த புண்ணு இப்போ ஆறவே இல்லை. அவர் அதில் சங்கடப்பட்டு இருக்கார். ஏன்னா உட்கார முடியலை. கம்பெனிக்கு போகணும், கம்பெனிக்கு போக முடியலை. அப்போ இந்த இடுப்பு கீழே அவருக்கு செயல்படாது. ஆனால் அவரை தூக்கி வச்சுட்டா அவர் உட்காந்து கார் ஓட்டிகிட்டு போயிடுவார். தமிழ்நாடு முழுக்கும் போவார் காரில், எல்லா இடங்களுக்கும் அவரே கார் ஓட்டிகிட்டு போயிடுவார், எல்லாம் செய்வார். இப்போ பணம் செலவழிச்சாச்சு. ஒரு நேரம் அந்த புண்ணில் போடுற மருந்து விலை 1600 ரூபாய் அமெரிக்காவிலேருந்து வரவழைத்து போடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் புண்ணு ஆற மாட்டேங்குது. வயிற்றுக்குள்ளே ஒரு பிரச்சனை, ஆப்ரேஷன்லாம் பண்ணி எடுத்தெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் வயிற்றில் வலி. எனக்கு ரொம்ப வேண்டிய குடும்பம். இப்போ நான் விசாரித்து அவருக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்த பிறகு எனக்கு தெளிவாக விளங்கிட்டு இவரை கர்த்தர் தன் பக்கமாக கொண்டு வர்றதுக்காக சில போராட்டத்தை அனுமதிச்சிருக்காரு. அது என்ன போராட்டம்னா ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ஏன்னா எல்லாத்தையும் இதுவரைக்கும் எப்படி தாண்டி வந்துட்டோம், பணம் இருக்குது, எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா மகா டாக்டரு, மருமகன் டாக்டரு, மருமகா டாக்டரு, சம்மந்தக்காரங்க டாக்டரு, அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க பங்குதாரராக இருக்காங்க. எந்த குறையுமே இல்லை. ஒன்று பணத்தை வச்சு அடித்தது நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அடுத்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஆட்களை வச்சு எல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ பணத்தை வச்சும் முடியலை, இத்தனை டாக்டர் இருந்தும் செய்ய முடியலை. இப்போ திகைத்து ஆண்டவரே என்று வரும்போது தான் நான் உள்ளே புகுந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது தான் நான் சொல்கிறேன், பிரதர், இந்த பாடுகளும் இந்த துன்பங்களும் இந்த வேதனையும் இந்த கஷ்டங்களும் நல்லதுக்கு தான், உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரப்போகுது. சொல்கிறது நல்லதாக இருக்கும், கேட்குறதுக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் அந்த பாடுகளுக்குள்ளே போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அதில் இருக்க கஷ்டம் தெரியும். இப்போ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஞானசானம் எடுக்கணும். முன்னாலையும் சொன்னேன். இப்போ அதை விட இப்போ, ஏன்னா இப்போ இந்த பாடு அவரை என்ன செஞ்சுட்டு
ஆண்டவரோடு நெருக்கிட்டு. ஏன் தெரியுமா? நம்மக்கிட்ட இருக்க பணமெல்லாம் ஒரு சூத்த கத்திரிக்காய், இது ஒன்றுக்கு ஆகாது. நம்ம கம்பெனியோ நம்ம பணமோ நம்ம வருமானமோ இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சின்ன புண்ணு ஆற மாட்டேங்குதே அப்படின்னு மனமடிவாகி போயிடாரு. அப்போ நான் சொன்னேன், புண்ணு ஆறிக்கிட்டு இருக்கு. அது ஆறிக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் பக்தி விருத்தி அடையணும். ரட்சிக்கப்படுங்க. முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க? ஆமாம், ரட்சிக்கப்படுங்க. ஏன்னு கேட்டால் நிறைய ஆலயங்களை கட்டுறதுக்கு ரூபா கொடுக்குறோம், வந்த ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுக்குறோம். அதே ஒரு பெரிய திருப்தி. நான் கத்துட்டு ராஜ்யத்துக்கு நான் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா நீ கொடுக்கறதெல்லாம் வேண்டாம், நீ ஒன்றிய கூட என்கிட்ட. ஆண்டவர் கேட்குறது, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்காக அவர் சிலுவையில் போய் மறிக்கலை. சிலுவையில் மறித்த ரத்தம் சிந்தினது எதுக்காக? நம்ம ஆத்துமாவுக்காக. அப்போ ஆத்துமாவில் தான் அவர் கவனமாக இருக்கிறார். அந்த ஆத்துமா தான் கர்த்தருக்கு வேணும். இப்போ அதான் அன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன், அவர் கையில் ஒரு மோதிரம் போட்டிருந்தாராம், இது கூட எனக்கு வேண்டான்னு தூக்கி துறப்பட்டாராம். இப்போ என்ன வருது? இந்த பாடுகளும் துன்பங்களும் வந்து என்ன வருது? ஒவ்வொரு நாள் ராத்திரி 9 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். நேற்றுக்கு ராத்திரி தான் ஜெபம் பண்ணலை, முந்தா நாள் கன்வென்ஷனில் கூட கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். நீங்கள் கன்வென்ஷன் பிஸியில் கூட எங்களை நினச்சி ஜெபம் பண்ணுறீங்களா? ஆமாம், அது கடமை. ஏன்னா இந்த ஆத்மாவை கர்த்தர் இப்போ நம்ம கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிற அந்த துன்பங்களில் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி தன் பக்கம் கொண்டு வராரு. இப்போ நாம் அவர்களுக்கு அதுக்கான காரியங்களை சொல்லி அவங்கள சரியான ஒரு ரட்சிப்புல நடத்திட்டோம் அப்படின்னா நம்ம கடமை முடிந்தது. அப்போ இந்த துன்பங்களும் பாடுகளும் எதுக்காக அப்படின்னா தேவனோடு நம்மை நெருங்க வைப்பதற்காக. எதுக்காக? அந்த அறிவு நமக்கு வேணும். பாடுகள் துன்பங்கள்லாம் கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறது எதுக்காக அப்படின்னா நான் அவரோடு கூட இணைவதற்காக, தேவனோடு இணைவதற்காக. அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்ம வாழ்க்கையில் பாடுகளை அவர் அனுமதிக்கிறார். அப்போது இந்த துன்பங்களினுடைய வகைகள் எப்படி? யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனுக்கு எண்ணினார், அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அப்போ உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி எப்படி இருக்கும்? அது வீணாக இருக்கும். நம்ம பக்தியாக காட்டலாம், செயலில் காட்டணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செயல்களில் நம்ம காட்டலை அப்படின்னா நம்முடைய பக்தி வந்து எப்படி போயிடுமா? வீணாக போயிடும். ரெண்டாவது, ஒருவன் தன் நாவை என்ன செய்ய வேண்டும்? அடக்க வேண்டும். இந்த நாவடக்கம் இல்லாததுனால தான் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நாவடக்கம் வேணும் அப்படின்னு சொன்னால் வாயை வந்து வாய்க்கு என்ன போடணும்? பூட்டு. அது மட்டும் இல்லை, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் வாய்க்கு நீர் காவல் வையும் அப்படிங்கிறார். வாய்க்கு என்ன வையும்? அதைத்தான் யாக்கோ நிருபத்தில் யாக்கோபு எழுதுகிறாரு, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், விசுவாசிகளும் சரி ஊழியக்காரங்களும் சரி, ரொம்ப தடபுடலாம் நாம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாம் டாம்பிகமாக காட்டணும் நம்ம விரும்புவோம். நம்முடைய வாழ்க்கையில் வந்து எசன்ஸ் இருக்காது. விசுவாசிகளும் வந்து சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தி போல் காண்பிப்பார்கள். ஆனால் அவங்களுடைய பக்தியை எங்கே போய் கேட்கணும்? வீட்டில் போய் கேட்கணும். வீட்டில் வந்து மனைவி சொல்லணும், புருஷன் சொல்லணும், பெற்றோர் சொல்லணும். இவங்கெல்லாம் இந்த சாட்சியை சொன்னால் தான் அது வந்து மெய்யான ஒரு சாட்சியாக இருக்கும். அவங்க சர்ச்சில் நல்லா தான் இருப்பாங்கங்க, ஆனால் வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகாது? கைதட்டுறது நல்லாயிருக்கும், அந்நிய பாஷை பேசுகிறது நல்லாயிருக்கும், நவமான பாஷைகளை பேசுவாங்க, ஊழியத்தில் வந்து முன்னணியில் இருப்பாங்க. ஆனால் இங்கே புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் சாட்சியாக இருக்க மாட்டாங்க, அல்லது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்க மாட்டாங்க? சாட்சியாக இருக்க மாட்டாங்க. இவங்ககிட்டலாம் நம்ம ஒன்றும் வாயே பேச முடியாது. இப்படி ஐயா சொல்லியிருக்குன்னு ஒரு கேள்வி நம்மகிட்ட நறுக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து தலையை கழட்டிட்டு ஓடத்தான் செய்யணுமே ஒழிய நம்ம வக்கலத்தும் வாங்க முடியாது, பேசவும் முடியாது. பொய் சொல்கிறத பற்றி சொல்லிடுவாங்க, இப்படி பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்ன பேசுவீங்க? ஒன்றுமே பேச முடியாது. அங்கே அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எங்கள் வீட்டில் வேறு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்குது? இடரலாக இருக்குது.
அப்போ எதை அடக்கணும்? பக்தி விருத்தியில் ஒன்று என்ன செய்யணும்? நாவை அடக்கம். நாவடக்கம் என்பது மிக முக்கியம். நாவை அடக்க பழகணும். ஆமென். இந்த நாவை அடக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாவு ஆரம்பத்திலிருந்து பாவத்துக்குட்பட்டு பாவத்தை பேசி இந்த மாதிரி காரியங்களை செய்ததுனால இந்த நாவை இனி நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவாக எப்படி நாம் அடக்கி வளர்த்தி கொண்டு போகிறது, அது ஒரு பெரிய சவால். அது ஒரு பெரிய சவால். ஏன்னா ஏற்கனவே சாத்தான் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, அவன் நாக்கில் இருக்கு சனியாம்பாங்க. மண்டைய ஆமாம். அதாவது இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாக்கு பயங்கரமானது. இந்த நாக்கை நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அடக்கணும்னா உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. இது எப்படி நாவை அடக்கம் எப்படி வரும்? நாவை எப்படி அடக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். அப்போ நாவை அடக்கிறது எப்படி அடக்கிறது? அது ஒரு பெரிய பயிற்சி. நாவடக்கமாக இருப்பது பயிற்சி. ஒன்று, நீங்கள் ஒன்றும் இல்லை, நல்ல டெய்லி அந்நிய பாஷை ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா, குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் விடாமல் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தன்னால் நாவு என்ன செஞ்சிடும்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணதுனால அல்ல, ஜெபம் பண்ணுறோம், ஆனால் என்ன அடங்க மாட்டேங்க? நாவு அடங்க மாட்டேங்க. இப்போ நாவு அடக்கணும் அப்படின்னா நாவுக்கு ஒரு கடிவாளம் போடணும். அந்த கடிவாளம் எது? அந்நிய பாஷை. நீங்கள் நல்ல அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்கள் பேச 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 உங்கள் நாவு அப்படியே வளைஞ்சிரும். அல்லேலூயா. அப்போ அந்த அந்நிய பாஷை அபிஷேகம் என்பதை இன்றைக்கு அதை ஒரு பொருட்டாக நினைப்பதும் இல்லை, அந்த ஆவியிலே நிறைவதும் இல்லை. இப்போ நம்ம நாவு அதுக்கு தான் நீங்கள் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் நாவிலிருந்து புறப்பட வேண்டாம். தேவையற்ற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள், இவைகள் எல்லாம் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருமானால் அந்த வாயில் என்ன இல்லை? பக்தி விருத்தி இல்லை. அப்போ இந்த வாயில் அதை பேசக்கூடாது. அப்போ நான் அதை பேசக்கூடாதுன்னா எனக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வரணும். அந்த கட்டுப்பாடு எப்படி வரும் அப்படின்னா, ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேச 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 நமக்கு நல்ல ஒரு வழக்கத்துக்கு இந்த நாவு வந்துடும். நாய் எப்படி ட்ரைனிங் பண்ணுறாங்க, யானை எப்படி, சிங்கத்தை எப்படி ட்ரைனிங் பண்ணுறாங்க, அது மாதிரி எதை ட்ரைனிங் பண்ணணும்? இந்த நாக்கு. ஏன்னா இந்த நாக்கிலேருந்து வர்ற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தான் சாத்தானும் நம்மக்கிட்ட விளையாடுவான். இல்லைன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம வாயில் நம்ம சொல்லுவோம், நம்ம சொல்லுகிற அந்த அறிக்கை இருப்பாருங்க, அந்த அறிக்கை தான் மிக மிக முக்கியம். கர்த்தர் நம்மை ஆவியில் நிறைக்க விரும்புகிறாரு. எனக்குள்ள ஆவியானவருடைய கிரியை நான் உணர்கிறேன். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் அப்படியே பரிசுத்தாவில நாம் நிரம்பும். ஷிபராலாபா காந்தாராபா தாமரா காலாபா யாரா காலாக்கா ஷிபக்கரலாரா துனமியா சாந்தராரா பௌடி கமஸ்யாரா. மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் எது அப்படின்னா, பாடுகளும் துன்பங்களும் வரும் பொழுது அந்த பாடுகளில் பரவசப்படக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரணும். இதுதான் அந்த காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களுடைய இயல்பான ஒரு நிலை. ஆனால் இன்றைக்கு இதை போன்று துன்பங்களும் பாடுகளும் வந்தால் அதில் துவண்டு போகாமல் நிற்கிறோமா அப்படின்னு சொன்னால் அதுதான் இன்றைக்கி இல்லை. கொஞ்சம் பாடுகளில் நிற்கிறதுக்கு பலன் வேணும். என்ன பலன் வேணும்? ஆவிக்குரிய பலன் வேணும். ஆவிக்குரிய பலன் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நாம் பாடுகள்லையும் துன்பங்களையும் என்ன செய்ய முடியாது? சகிக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது. ஏன்னு கேள்வி கேட்டு ஆண்டவரை உயிர் எடுத்துருவோம். ஆண்டவர் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டார். ஏன்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்ய மாட்டார்? யாராவது எனக்கு ஏன் பாடுகள் வந்துச்சு, எனக்கு ஏன் துன்பங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏமா அதை கதவை நல்லா அடைங்கம்மா, பாடுகளும் துன்பங்களும் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்துருக்காரா? இல்லை. பவுலுக்கு சரீரத்தில் ஒரு வியாதி இருந்துச்சு. அவர் சொன்னார், இதை என்னை விட்டு நீங்கள் ரெட்டுமே அப்படின்னு கேட்டார். இதை 2 தடவையும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? என் கிருபை உனக்கு. அப்படின்னா என்ன? வியாதியில், பாடுகளில், உபத்திரவங்களில், துன்பங்களில், கஷ்டங்களில், வேதனைகளில் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னு அர்த்தம்? கிருபை கொடுக்குறாருன்னு அர்த்தம்.
பாடுகளையும் கொடுத்து அதை தாங்கிறதுக்கு எதையும் கொடுத்துறாரு, கிருபையும் கர்த்தர் கொடுத்துறாரு. ஏன் அப்படின்னா இந்த பாடுகள் நான் என்னுடைய 54 வருஷம் இந்த கிறிஸ்தவ அனுபவத்தில், 54 தாண்டி இப்போ 55 வந்துச்சு, இந்த 55 வருஷ கிறிஸ்தவ அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு மகாபெரிய உண்மை என்ன அப்படின்னா, பாடுகள் இல்லை அப்படின்னா நம்ம ஒருத்தரும் கர்த்தரோடயே இருக்க மாட்டோம், கர்த்தரை விட்டு விலகி ஓடி போயிடும். அவ்வப்போது நமக்கு வர்ற பாடுகள் தான் என்ன செய்யுது, ஆண்டவரோடு இணைக்கிறது, நம்மளை உருவாக்கிக்கிட்டு. அதான் இந்த பாடுகள் வந்து நமக்கு பக்தி விருத்தியை கொடுக்கு. பாடுகள் இல்லைன்னு வைங்களேன், துண்டைக்கான துணியக்கான கர்த்தரை விட்டு என்னைக்கே ஓடி போயிருக்கும். நிறைய பேர் அப்படி ஓடிட்டாங்க. ஏன்னா பாடுகளின் ரகசியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியலை. எதுக்கு கர்த்தர் பாடுகளை அனுமதிக்கிறார்? இப்போ யோபுக்கு வந்து எதுக்கு பாடுகளை கர்த்தர் அனுமதித்தார்? அது பெரிய ரகசியம். முதல்ல யோபுக்கும் தெரியலை. ஆனால் யோபுவையும் செலக்ட் பண்ணி சாத்தாங்கையில் கொடுத்து, உங்க இந்த உலகம் உங்க கையில் தானேப்பா இருக்குது, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனால் உயிரை மட்டும் எடுக்காத, நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? யோபு வந்து கர்த்தருக்கு உண்மையாக இருப்பான்னு கர்த்தருக்கு தெரியும். அவன் இந்த பாடுகளுக்கெல்லாம் அஞ்சினவன் கிடையாது. இந்த பாடுகளில் அவன் தோண்டு போக மாட்டான், அவன் என்னை தூஷிக்கவும் மாட்டான். இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்து நம்ம அப்படியே புலம்பி தளிர்றோம், ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம தோண்டு புலம்பி பேசணும்னா அது யாரை தூஷிக்கிற மாதிரி இருக்கும்? தேவனை தூஷிக்கிற மாதிரி. மதுரையில் ஒரு அருமையான ஊழியக்காரர், நல்ல பெரிய இடம் வச்சு லிட்ரேட் சென்டர்லாம் வச்சு ரொம்ப அருமையாக நடத்திக்கிட்டு இருக்கார். ஒரு நல்ல ஒருவர். அவருடைய பையன் வந்து 10th or 9th படிக்கிறான். அவனுக்கு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவன் வந்து மாடியிலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிட்டான். அதை நினைத்து உடையாத ஊழியக்காரங்களே கிடையாது. ஏன்னா அவருடைய இடத்துல போய் அத்தனை ரிட்ரீட்டு, அத்தனை கூட்டங்கள், அத்தனை பாஸ்டர்ஸ் மீட்டிங், அந்த அவர் கட்டி வச்சிருக்கிற இடத்துல 24 மணி நேரமும் ஜபங்கள் நடக்கும். வட இந்தியாவுக்காக, உலகத்துக்காக, இன்னும் நிறைய ஜபங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பக்தியான ஒரு கேம்பஸ், ஒரு மலையில் மேலே இருக்குது. நானும் அங்கே பல தடவை போய் தங்கியிருக்கிறேன். ஆமாம், சரணாகி. அவருடைய மகன் வந்து திடீர்னு இறந்துட்டான். யாருக்குமே அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்குரிய வார்த்தைகள் இல்லை. இந்த காரியத்தை எப்படி கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார், இதை எப்படி கடந்து போக போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்துச்சு. அவங்க ஒரே வாரம், 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே நார்மல் லைஃபுக்குள்ளே வந்துட்டாங்க. சிலர் 4 வருஷம் ஆனாலும் அதை விட்டு குப்புறப்படுத்தி எழும்ப மாட்டாங்க. ஆனால் 1 வாரம் 2 வாரம் கூட ஆகலை, அவங்க அதை விட்டு வெளியே வந்து நார்மலாக அவங்களுடைய ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி அவங்க பொருட்படுத்தவே இல்லை. அந்த இடத்துக்கு நான் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கும்போது அங்கே ஒருத்தர் சொன்னார், இவர் தான் சொன்னார், அவருடைய மகன் இறப்பதற்கு முன்பு அவர் தான் சொன்னார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பைபிள் உமன், ஒரு அம்மா மதுரையில் பைபிள் உமனாக இருக்காங்க, டிராக்ட் கொடுத்து ஊழியம் செய்கிறவங்க, புருஷன் இல்லை, மகன் மட்டும். திடீர்னு ஒரு நாள் அந்த மகன் இறந்து விட்டான். அந்த மகன் தான் நம்பிக்கை, இவன் தான் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு இருந்தது. அந்த மகனும் இறந்து விட்டான். இந்த அம்மாவனுடைய பயபக்தியினால் நல்ல நிறைய விசுவாசிகள், கம்பெனி ஓனர் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் போய் அந்த அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. அடக்கம் பண்ண மறுநாள் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கம்பெனியினுடைய ஓனர், அவர் காரில் இப்படி போகிறார் ரோட்டில். இந்த அம்மா ரோட்டு ஓரத்தில் நின்று டிராக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எப்போ? மறுநாள். இவருக்கு ஷாக் ஆகி காரை திருப்பிக்கிட்டு வந்து, ஏம்மா எப்படிம்மா உங்களால் இதை தாங்கிக்கிட்டு இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா அவன் செத்து பரலோகத்துக்கு போயிட்டான். அதை நினச்சி நான் அழுது என்ன ஆக போகுது, இன்னும் 4 பேர் நரகத்துக்கு போகாமல் தடுக்கணுமே. நான் 4 பேருக்கு டிராக்ட் கொடுத்து எவனாவது ஒருத்தன் அதில் ரசிக்கப்பட்டு கத்தருக்குள்ளே வந்துட மாட்டானா அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். அவனை நினச்சி நான் இப்போ அழுது என்ன செய்ய, நான் இப்போ அழணும்னா இன்னும் ரசிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க, இவங்க மேலே தான் எனக்கு பாரம், செத்து போனவன் மேலே எனக்கு என்ன இல்லை, பாரம் இல்லை. அவர் அப்படியே வாயடைச்சு போனாராம். துன்பங்கள்லேருந்து நம்ம
இந்த துன்பங்களும் பாடுகளும் வந்து நம்மளை துவைக்கும் போது அதிலிருந்து நம்ம மேலே எழும்பணும் அப்படின்னா பக்தி இருந்தால் தான் நம்ம எழும்ப முடியும். பக்தி விருத்தி இல்லைன்னா எழும்ப முடியாது. அந்நியவசியம் வராதில்ல. மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்கும்? துன்பங்கள், அந்த துன்பத்தினுடையது தானே இருக்கும். மைண்டு ஃபுல்லாக வந்து அந்த கவலையும் அந்த பாரமும் நம்ம உள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஜெபமே பண்ண முடியாதுல்ல. எனக்கு போன வாரத்தில் பார்த்திங்கன்னா 8, 9, 10, 11, 12, 13, 14 நெருக்கமான ப்ரோக்ராம். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தை முடிச்சுட்டு சிவகங்கைக்கு போய் கல்லல்ல ஃபேமிலி கேம்ப் முடித்து சனிக்கிழமை ராத்திரி வந்துக்கிட்டு இருக்கேன். தாளையத்து பக்கம் வரும்போது எனக்கு செய்தி கிடைக்கிது. என்னுடைய மூத்த அக்காவினுடைய மாப்பிள்ளை பிரதனெல்லாம் இறந்து போனார். 88 வயசு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை சங்கரங்கோயிலில் இந்த மாதம்தான் முதல்ல கூட்டம் ஊழியர் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு என்ன செய்யனே தெரியல. நான் பாசம்மாவுக்கு சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். இப்போ என்னால் திங்கக்கிழமை வர முடியாது. திங்கக்கிழமை தான் அடக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட முடியாது. ஆராதனையை முடித்து மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி ராத்திரி அங்கே போய் அந்த அடக்கத்தில் இருந்தாலும் நான் திங்கக்கிழமை இந்த கூட்டத்தை இழந்துருவேன். இது முதல் நடக்கிற கூட்டம். இதை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் இனி கூட்டம் வைக்க முடியாது. அதுக்கு அடுத்த நாள் அறந்தாங்கியில் என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கு அடுத்த நாள் திசைன்வல்ல என்கேஜ்மெண்ட்டு. என்ன செய்கிறது? ராஜன் நீ இதுக்கு பதில் சொல்லு, கமலா நீ இதுக்கு பதில் சொல்லு. இப்போ நான் என்ன செய்கிறது? சென்னையிலேருந்து ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார். பாஸ்டர் உங்கள் அத்தான் இறந்து விட்டார், எப்போ புறப்பட்டு வாரீங்க? நீங்கள் டைம் சொன்னதை வச்சு தான் இங்கே அடக்க காரியங்கள்லாம் செய்யணும். பாஸ்டர் எனக்கு நாளைக்கு ஆராதனை 8ஆம் தேதி சங்கரங்கோயிலில் புதுசாக இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அடுத்த நாள் நான் அறந்தாங்கியில் இருக்கணும், அதுக்கடுத்து திசைமலை இருக்கணும். அதுக்கடுத்து 11ஆம் தேதி எனக்கு என்ன ஆரம்பிக்குது? இது கன்வென்ஷன் ஆரம்பிக்குது. இப்போ நான் என்ன செய்ய? நீங்கள் சொல்லுங்கள். ஓ அப்படி இருக்கோ, அப்போ நீங்கள் ஏசுநாதர் பாணியில் மரித்தோர் தங்களை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டுன்ட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான்? நீங்கள் உங்கள் ஊழியத்துக்கு போக வேண்டியதான், நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாரு. சரி ரொம்ப சந்தோஷம் தோத்திரம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ அடுத்து பாஸ்டர்மா ராஜன் நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள். இப்போ ராஜன் சொன்னால் நீங்கள் ஊழியத்துக்கு போங்க, ஆனால் உங்கள் சார்பில் மம்மி வந்துடட்டும், நானும் போயிடுறேன். ஸோ நாங்கள் 3 பேர் போகிறோம். ஆராதனையை முடிச்சுட்டு நாங்கள் போய் அடக்கத்தில் கலந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்? மம்மியை அன்றைக்கி நைட்டே அறந்தாங்கிக்கு நான் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து நான் அனுப்பிடுறேன். சரி, மேட்ரு முடிஞ்சது. அப்படி தான் பண்ணோம். துயரத்தையும் துன்பத்தையும் நினச்சிக்கிட்டு நம்ம ஊழியத்தையும் விட்டுட்டு நம்ம உட்காந்து யோசித்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு இப்போ நேரம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? ஒரு பக்கத்தில் நீங்கள் முக்கியமான ஆள், அவங்க நீங்கள் வரல அப்படின்னு ஒரு பக்கம் நிந்திக்கத்தான் செய்வாங்க, ஏசத்தான் செய்வாங்க. அதை என்ன செஞ்சுக்கிட வேண்டியதான்? தாங்கிக்கிட வேண்டியதான். இப்போ நான் அது அந்த அடக்கத்துக்கு போகாமல் அந்த திங்கக்கிழமை சங்கரங்கோயில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு போனேன். பயங்கரமான அனாயிண்டிங். அப்போ நம்ம வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு என்ன செய்யணும்? ஆனால் நமக்கு முன்னால் செய்த பரிசுத்தவான்கள் செய்த தியாகம், அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நமக்கும் இன்னும் அதெல்லாம் நம்ம எட்டலை. ஃபுல் காஸ்பலினுடைய பிரசிடெண்ட், அதனுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் ஜான் ரோஸ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. மகள் இறந்து விட்டால்னு செய்தி வருது. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஐயா உங்கள் மகள் இறந்துட்டா அப்படின்னு. அப்படியா? அவங்க அம்மா அங்கே இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு நீங்கள் அடக்கம் பண்ணுங்க. நான் இப்போ எதை விட்டுட்டு வர முடியாது? கன்வென்ஷனை விட்டுட்டு நான் வர முடியாது. நான் திங்கக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டேன். அவன் மறித்து பரலோகத்துக்கு போயிட்டால, ரொம்ப சந்தோஷம், போங்க போய் சொல்ல. நம்ம ஃபோன்கள்லாம் கிடையாது. அப்போ திரும்பி போயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க கர்த்தருக்குள்ளே வளர்ந்த விதங்கள், இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கும் அதுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. நம்ம அந்த அளவுக்கு நம்ம இருப்போமா? நொண்டி குதிரைக்கு சறுக்கினது தான் சாக்குன மாதிரி ஏதாவது இப்படி ஒரு சாக்கு கிடைச்சா அவ்வளோதான், 1 மாதத்துக்கு ஊழியத்தையும் ஆராதனையை கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருவோம். ஆனால் அன்றைக்கு இருந்தவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? கர்த்தருக்கு. துன்பத்தில் கூட, வியாதியில் கூட, வேதனையில் கூட யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? கர்த்தருக்கும் அவருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த துன்பங்கள் வந்து தேவனோடு நம்ம இணைக்கிறது என்கிற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் நம்ம வந்து என்ன செய்வோம்? சோர்ந்து போய்
திரும்ப நம்ம எழும்புறதுக்கு மாதக்கணக்காகும். பழைய நிலைக்கு வர்றதுக்கு என்னாகும்? மாதக்கணக்காகும். ஆனால் பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னால் போன பரிசுத்தவான்கள் அப்படி அல்ல. அவர்கள் அடிச்சுவடுகளை விட்டு போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் கை கொண்ட உபதேசங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது. அவருடைய சாட்சிகள் இன்னும் நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்குது. அதெல்லாம் இன்னும் என்ன செய்யலை? மறையலை. அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு பக்தி விருத்தி உள்ளவங்களாக இருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் இல்லை, இந்த தெளிவு இல்லைன்னா நிச்சயம் நம்முடைய பக்தி விருத்தியை தடுத்துரும். எது? துன்பமும் சோதனையும் கஷ்டங்களும் எதை தடுத்துரும்? பக்தி விருத்தியை தடுத்துரும். அடுத்தது இந்த துன்பங்களின் வகைகள். இந்த துன்பங்களின் வகைகளை நம்ம எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், இடத்துக்கு இடம் அது மாறுபடும். இப்போ இவர் பாஸ்டர் காலைப் ஜெபம் நடத்தும் போது என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் வட இந்தியா மிக மோசமாக இருக்கிறது. அப்போ இடத்துக்கு இடம் இந்த உபத்திரம் என்ன செய்யும்? வேறுபடும். ரெண்டாவது, காலத்துக்கு காலம். முதல் நூற்றாண்டு வித்தியாசமாக இருந்துச்சு, 3ஆம் நூற்றாண்டு கொஞ்சம் விடுதலையோடு இருந்தது. அதற்கு பிறகு 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகள் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகள்லாம் இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ நம்ம 21ஆவது நூற்றாண்டில் இருக்கோம். இப்போ கழுத தேஞ்சு கட்டெரும்பா போன கதையில் பழையபடிக்கு என்ன வந்துட்டு ஒரு பக்தியற்ற ஒரு நிலை இன்றைக்கு காணப்பட்டு கொண்டு வருகிறது. ஆமென். சரி, அதுக்கடுத்து நபருக்கு நபர். இப்போ நான் உபத்திரவத்தை ஒரு வகையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும், ஒவ்வொரு நபருக்கும் அது எப்படிப்படும்? வித்தியாசப்படும். நீங்கள் பாஸ்டர் புஷ்பராஜ் அடைகிற அந்த பாடுகள் வேற, பாஸ்டர் ஸ்டீவனுடைய பாடுகள் வேற, என்னுடைய பாடுகள் வேற, பாஸ்டர் மணிகண்டனுடைய பாடுகள் வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு ஆள் எது வேறுபடும்? பாடுகள், துன்பங்கள் வேறுபடும். அது யார் யாருக்கு எப்படி கர்த்தர் அனுமதிக்கிறாரோ அதை அவரவர்கள் என்ன செஞ்சு தான் ஆக வேண்டும்? சகித்து அனுபவித்து ஜெயித்து தான் போக வேண்டும். ஆமென். அடுத்து சரீரத்தில் சிலருக்கு சரீரத்தில் இப்போ யோபுக்கு எல்லாத்தையும் இழந்தான். முதல்ல இழந்த பிறகு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு தோத்திரம் பண்ணான். மனைவி சொன்னா, நீர் இன்னுமா நீர் உங்களுடைய உத்தமத்தில் இருக்கிற தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னா. அவர் சொன்னார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனுடைய கரத்திலே நன்மையை அனுபவித்த நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமா என்று அதை ஜெயித்தான். அல்லேலூயா. அப்போ சரீரத்தில் அவனுக்கு எலஃபடைட்டஸ்னு ஒரு வியாதி வந்துச்சு. ஓட்டை எடுத்துக்கொண்டே என்ன செய்தான்? சாம்பலில் உட்காந்து ரோட்டில் உட்காந்து சுரண்டிக்கிட்டு இருந்தான். அப்படி சுரண்டிக்கிட்டு இருந்து அவனுடைய நண்பர்கள் பார்க்க வந்தவர்கள் பிரமித்து ஒரு வாரம் என்ன செய்யலை? நல்லா அடைச்சிருங்க பஸ், அந்த கதவை நல்லா அடைச்சிருங்க. ஒரு வாரம் அவனை பார்த்து என்ன செய்யலை? வாயை திறந்து பேசலை. அந்த அளவுக்கு இவனுடைய துக்கம் எப்படி இருந்தது? மகா கொடிய துக்கமாக இருந்தது. அந்த துக்கத்தில் அவங்களால என்னமும் இப்போ துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்வீங்க? வயசாளிகள் இறந்து விட்டால் நம்ம ஈஸியாக ஆறுதல் சொல்லிடலாம். ஆனால் வாலிப பிள்ளைகள் இறந்தார், ஒரு 10 வயசு 15 வயசு 18 வயசு 19 வயசு பிள்ளைகள் இறந்தார், என்ன ஆறுதல் சொல்ல? இல்லை, நான் சொல்கிறது நம்ம விசுவாசிகள் வீட்டு பிள்ளைகள். இவங்களுக்கு நீங்கள் என்ன ஆறுதல் சொல்வீங்க? கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்காருங்கிறத தாண்டி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம சொன்னாலும் அங்கே எடுபடாது, சொன்னாலும் எடுபடாது. அப்போ நபருக்கு நபர் சொல்கிறத அவங்க கடமைக்கு, நம்ம கடமைக்கு நம்ம எதையாவது ஒன்று சொல்லணும்ல, அது ஒன்று அங்கே கிரியை செய்யாது. ஆனால் ஒன்று பக்தி விருத்தி அவங்களுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அவங்க அதை தாண்டிடுவாங்க. அவங்களுக்குள்ளே இருந்து அவங்க அதை தாங்கிக்கிடுவாங்க, தாண்டிடுவாங்க, அந்த அனுபவத்தை தாண்டி வந்துடுவாங்க. இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? தாண்ட முடியாது. அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அப்போ நம்ம சரீரத்தில் நமக்கு ஏற்படுகிறதான வியாதி யோபுக்கு தான். அவன் எல்லாத்தையும் இழந்தான். இழப்புகள் அது பயங்கரம். எல்லாத்தையும் இழந்துட்டான், பிள்ளைகளையும் இழந்துட்டான், இப்போ சரீரத்தில் சுகத்தையும் இழந்துட்டான். இப்போ மனைவி ஒத்துழைக்க மாட்டாங்க. அவன் நீ தூஷித்து ஜீவனை விடுமையா, இன்னும் என்ன பெரிய உத்தமத்தில் நீ உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் வேற ஏஸ்தான். இதுக்கு நடுவில் அவன் அப்படியே உட்கார்ந்து கர்த்தரை தரிசித்து கொண்டே இருந்தான். அவனுமே முதல்ல குழம்பிட்டான். அதான் தன் பிறந்த நாளை சபித்தான், தான் உருவான நாளை சபித்தான். நான் ஒரு முதரா பிண்டம் போல நான் அப்படியே விழுந்து போயிருந்தால் கூட எப்படி இருக்கும்? நன்றாக இருக்குமே என்றெல்லாம் சொன்னான்.
அதுக்கப்புறம் 38க்கு பிறகு தான் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். எப்பா யோபு, நீ உண்மையும் உத்தமமானவன் என்று அறிந்து தானே உன்னையை நான் சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அங்கே தேசத்தில் கொண்டு வந்து வச்சு இவர்கள் உண்மையாக இருப்பாங்களா இல்லையாங்கிறத நான் சோதித்து பார்ப்பேன்னு சொல்கிறார். மன்னாவை கொடுத்து விட்டு நீ சனிக்கிழமை என்ன செய்யக்கூடாது, மன்னா பொறுக்க போகக்கூடாது. நீ வெள்ளிக்கிழமை பொறுக்கி வச்சிருக்கிறதே உனக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன செய்யும் இருக்கும். நீ சனிக்கிழமை போய் என்ன செய்யாத, நீ பொறுக்க அங்கே இருக்காது. ஆனால் சிலர் கூடையை தூக்கிட்டு என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்போ ஆண்டவர் மேலே அவங்களுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை. இப்போ நமக்கு எத்தனையோ இழப்புகள், கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாம் வந்தாலும் எதையாவது தோண்டு போயிருக்கோம்னா ஒன்றும் தோண்டு போகலை. இதுவரைக்கும் நல்லதான் முன்னால் போகிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே சரீரத்திலே வருகிற சில பாடுகள் இருக்கு பாருங்க, அது மகா பெரிய உபத்திரவத்தை அது கொண்டு வந்துடும். மகா பெரிய உபத்திரவத்தை கொண்டு வந்துடும், வேதனையை கொண்டு வந்துடும். நமக்கு சரீரத்தில் அவங்க வேதனை அடையும். இப்போ ராஜன் இந்த டெல்லிக்கு ஒரு கல்யாணத்துக்கு எங்களோட வந்து அங்கே தூக்கம் இல்லை. திருப்பி இங்கே வந்த உடனே இவங்க இறந்துட்டாங்க. திருப்பி சென்னைக்கு போய் அங்கே எதையோ ஒன்று சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி வாமிட்டிங் எடுத்து லிவரில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகி டாக்டர் 10 நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும், இல்லைனா பெட்டை விட்டு கீழே இறங்கக்கூடாது, வெறும் கஞ்சி மட்டும்தான் 3 நேரம் குடிக்கணும் அப்படின்னு போட்டு இப்போ வீட்டு காவலில் வச்சு நேற்றுக்கு ஆராதனை கூட நடத்துறதுக்கு அவன் வர முடியலை. நான் தான் போய் ஆராதனை நடத்திட்டு வந்தேன். சரீரத்தில் என்னது பாடுகள். ஆனால் அந்த சரீரத்தில் பாடுகள் வர வர ஊழியத்தில் நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்குறோம். பல வருடமாக அந்த கட்டடம் கட்டி முடிக்காமல் காங்கிரீட் போடாமல் இருந்ததை கர்த்தர் இப்போ ஒரு 25 லட்சம் செலவழித்து காங்கிரீட் போட்டு முடிக்க ஒருவர் முன் வந்து செய்து கொடுத்தார். இங்கே எந்த அளவுக்கு அடி வாங்கி துவைச்சி எடுக்கிறாரோ கர்த்தர், அந்த அளவுக்கு அங்கே என்ன கொடுக்குறாரு, ஒரு விடுதலையும் ஒரு முன்னேற்றத்தையும் கர்த்தர் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இப்போ அதுக்கு எல்லாம் பெருகுகிறது. அப்போ இந்த பாடுகளில் வந்து நம்ம வந்து நொந்து போயிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது, அல்லது முறுமுறுத்துறக்கூடாது, நம்மளை நாமே வஞ்சிச்சிடவும் கூடாது. இந்த பாடுகள்லாம் நல்லது தான், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம் என்று சொல்லி என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு தோத்திரம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் யோபு நமக்கு சொல்லியிருக்காரு. யோபுக்கு இழந்துட்டான், எல்லாம் இழந்து அவன் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சரீரமெல்லாம் வியாதி வந்துடுச்சு. ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். நண்பர்கள் வந்து தூரத்திலே பார்த்து ஒரு வாரம் அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கானே ஒழிய யோபுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும். அப்போ அந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. இது யோபுனுடைய குறையினால தான் அப்படி வந்துருச்சோ. அதுக்கு தான் யாரையுமே துன்பப்படுறவங்கள பார்த்து நியாயம் தீர்க்காதீங்க, மற்ற ஊழியக்காரங்களை பார்த்து குறைவு சொல்லாதீங்க. நமக்கு தெரியாது அவங்கள கர்த்தர் அந்த பாடுகளுக்குள்ள ஏன் உட்படுத்துறாரு, ஏன் அப்படி நடத்திட்டு போறாருங்கிற ரகசியம் நமக்கு தெரியாது. தெரியலை அப்படின்னா தெரியலை அப்படின்னு வாயை மூடிட்டு சும்மா இருந்தால் நம்ம தப்பிடும். நம்ம ஒரு இது இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ, யோபினுடைய நண்பர்கள் அப்படித்தான் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், நீர் உதவி செஞ்சதில், நீர் தான தர்மம் பண்ணதில் பிரச்சனை, அல்லது எதையோ பல காரியங்களை சொன்னார்கள். கடைசியில் சொன்னார், நீ நிதானமாக பேசின மாதிரி யார் பேசலை, உன் நண்பர்கள் பேசலை. ஏன்னா அவர்கள் உன்னை குற்றப்படுத்தும்படியாகவே பேசி கொண்டிருந்தார்கள். நான் வந்து உன்னை குற்றப்படுத்தும்படிக்கு நான் இதை ஒப்பு கொடுக்கல. உன் லைஃப்பில் நீ எனக்கு எவ்வளோ உத்தமமாக இருக்கங்கிறத நான் சாத்தானுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் ஒப்பு கொடுத்தேன். இந்த துன்பத்தில் நீ எவ்வளோ உண்மையாக எனக்கு இருக்கிற, இந்த சாத்தானுடைய முகத்தில் கரிய தடவணும், ஓ என்ன வேணாலும் செய், உயிரை மட்டும் எடுத்துறாரு. கடைசியில் யோபின் உத்தமத்தை குறித்து சாத்தான் கேள்விப்பட்டு, சொந்த பந்தங்கள் கேள்விப்பட்டு, கடைசியில் எல்லாரும் அவனுக்கு போய் பார்க்கறது. கர்த்தர் எப்படி அவன் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணார் தெரியுமா? போனவங்கெல்லாம் ஒவ்வொரு தங்க காசை கொடுத்தாங்க, அன்பளிப்பாக ஒவ்வொரு தங்க காசை கொடுத்தாங்க. வந்து குமிஞ்சிட்டு பழையபடிக்கு என்ன வந்துட்டு ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் வந்துடுச்சு. அப்போ தேவனுக்காக ஒருவன் அதை சகித்து அவர் நாமத்தை மைமைப்படுத்துறதுக்காக ஒருத்தன் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான்னா அவனுக்கு பின்னால் தான் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. ஸோ பாடுகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது என்றால் துன்பங்களில் துவண்டு போயிடாதீங்க, பாடுகளை துவண்டுறாதீங்க. அது நம்ம பக்தி விருத்தியை கெடுத்துடக்கூடாது. அதை குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்போ பாடுகளின் ரகசியத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் பக்தி பறிபோயிடும். அடுத்து அந்நிய பாஷை பேசாமலே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் எடிஃபிகேஷன் போயிடும், சுய பக்தி விருத்தி நம்மளை விட்டு போயிடும்.
எனக்கு திருநெல்வேலியில் என் வீட்டில் உட்காந்து ஆவியில் நிரம்ப மாட்டாமல நான் இந்த நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு எங்கேருந்து ஆவியில் நிரம்ப முடியும் சொல்லுங்கள்? பேட்டையில் இருந்து ஆவியில் நிரம்ப முடியும்ல? அங்கே ஆவியில் நிரம்புறதுக்கு என்ன கஷ்டம்? ஆவியில் நிரம்புறதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 487 கிலோமீட்டர் தாண்டி, 487 இங்கே ஒரு 13 என்னாச்சு 510 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி வந்து ஆவியில் நிரம்பணுமா? உங்கள் நடுவில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசி நான் ஆவியில் நிரம்போது ஏன் இருதயத்தை கர்த்தர் கூர்மையாக்குகிறார். அல்லேலூயா. கூர்மையாக்குவது மட்டுமல்ல, நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எதை கொடுக்குறாரு? நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அதெல்லாம் நான் பின்னால் பாயிண்ட் இருக்கு, அதை நம்ம அடுத்த மாதங்களில் அதை பார்ப்போம். ஆகவே சரீரத்தில் நமக்கு பாடு, அடுத்து சிலரோடு நம்ம ஒத்து போக முடியாது, அவங்களால நமக்கு பெரிய பிரச்சனை உண்டாகும். யாரு கூட ஒத்து போக முடியலையோ அவர்களால் நமக்கு என்ன வரும்? அவங்க நம்மளை காட்சி எடுத்துருவாங்க, நம்மளை தூஷிப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் அவங்களால உருவாகும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நம்ம என்ன கொடுத்துடக்கூடாது? இடம் கொடுத்து விட கூடாது. ஆகவே உங்களோடு ஒத்து போகலை, அதாவது உங்கள் ஆவியோட யார் ஒத்து போகலையோ அவங்களோட நீங்கள் ஒத்து போகாதீங்க, அவங்கள விட்டு தூர விலகி ஓடுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். யாருக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. சிலருக்குள்ள கடன் ஆவி இருக்கும், சிலருக்குள்ள வந்து வஞ்சிக்கிற ஆவி இருக்கும், சிலருக்குள்ள கோல் சொல்கிற ஆவி இருக்கும், ஏமாத்துகிற ஆவி இருக்கும், பொல்லாப்பு செய்கிற ஆவி இருக்கும். இப்படி யாருக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் உங்களுக்கு அந்த பகுத்தறிகிற வரத்தை டெவலப் பண்ணி, நீங்கள் ஆவியில் நல்லா நிறைஞ்ச அந்நியபாஷை பேச்சு அபிஷேகத்தில் இருந்தாலே பகுத்தறிகிற வரமும் சேர்ந்து கிரியை செஞ்சிடும். உங்கள் ஒரு ஆளை பார்த்தோன்னே இவங்க கூட சேரலாம் சேரக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. தங்கமாக பேசுவாங்கன்னு போய் அவங்களோட சேர்ந்துடாதீங்க. இல்லை என்னமோ கொடுக்காங்கன்னு சொல்லி கையை நீட்டி என்ன செஞ்சிடாதீங்க? வாங்கிடாதீங்க. அவங்க இப்படி கொடுக்கும்போதே அவங்க அந்த ஸ்பிரிட்டும் சேர்ந்து நமக்குள்ளே வந்துடும். அல்லேலூயா. ஆமென். அதில் தான் நம்ம எப்படி இருக்கணும்? மிக மிக ஜாக்கிரதையாகவும் மிக மிக கவனமாக இருக்கணும். அப்போ மற்றவங்க கூட நம்ம ஒத்து போகலை அப்படின்னா நமக்கு என்ன வரும்? உபத்திரம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். உங்கள் கைனால் வாங்கி சாப்பிட்டு ஒரு பின்னால் போய் உங்களை தூசிச்சுட்டு போயிடுவான். இவனை தான் எல்லாத்துக்கும் கேடுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அவனுக்கு நீங்கள் எவ்வளவோ கொடுத்துருப்பீங்க, இறைச்சிருப்பீங்க, உதவி செஞ்சுருப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் அவர்களால் உங்களை பாராட்ட முடியாது. அப்போ உங்களிடத்தில் உதவி பெற்ற ஒருவன் அல்லது ஒருத்தி உங்களை பாராட்ட முடியவில்லை என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அவர்களை விட்டு நீ வெளியே ஓடுன்னு அர்த்தம். அவர்களை விட்டு வெளியேறு, வெளியே போயிரு. அவன் போக மாட்டான், நீ போயிரு. ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் தேவ சமூகத்திலே பலப்படுவது இல்லை. ஸோ அவர்களோடு நம்ம எந்த சாவகாசமும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவி இருக்கா நம்ம மறுபடியும் கத்த நிரப்புகிறார். ரப கதா ரத்துனால கைனால அத்துரால லகால வலதரபா அரமன கதா ரதான அரதுன லரிகன கபகல ரதன நகத ரதுன மில ரிகன ககத ரதியம் அபரகன கதர மடர மதர பௌதர தீகமரமா ரமல நகத ரத தத தர மன மன ரிகந்தர பௌடர விலதி கத தத தர தியந்தர பௌடர விலரே பிகந்தர பௌடர தியந்தர கரமரமா கத்த நிரப்பும் போது நிரம்பிருங்க. அதுதான் நமக்கு கிடைத்த அருமையான தருணம். ரிகதானா கூரபிலா கராதரா மாதனாரா ada tata 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 papa kata tarala kana mata ratana maratina karakula kalama ira kala kala mara kata kata kamara kata 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 para kata karakala garata rati yandara rabara rati yandara ikaraba la kapala la kapata rati yandara அவன் பாவத்துக்கு ஒத்து போயிருந்தான். அவனுக்கு என்ன வந்திருக்காரு? அவன் கொல்லணும்னு நினச்சிருக்க மாட்டான். மீதியான் தேசத்துக்காரங்கிட்ட என்ன செஞ்சுருக்க மாட்டான்? வித்து போட்டிருக்க மாட்டான். அந்த மீதியானியன் வந்து யார் தெரியுமா? இஸ்ரவேலை பட்சிக்கிறவன். இஸ்ரவேலுடைய வருமானத்தை எல்லாம் பட்சிக்கிறவன் யாரு? மீதியானியர். பெலிஸ்தியரும் மீதியானியரும். அவங்க கையில் கொண்டு போய் யாரை ஒப்பு கொடுக்குறாங்க? யோசேப்பை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அவன் கொண்டு போய் எங்கே ஒப்பு கொடுக்கான்? எகிப்தில் கொண்டு போய். எகிப்து யாரு? தேவ பிள்ளைகளை அடிமைத்தனப்படுத்தி உபத்திரவப்படுத்துகிற ஆவி. அங்கே கொண்டு போய் ஒப்பு கொடுக்குறான். ஆனால் இந்த எல்லா வழிகளையும் கர்த்தர் நடத்தி கடைசியில் இந்த
யோபு கொண்டு போய் இந்த யோசேப்பை கொண்டு போய் எங்கே உட்கார வச்சுட்டார் ஆண்டவர்? சிங்காசனத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. இத்தனை உபத்திரவ பாதைகளையும் அவன் கடந்து வந்தாலும் முடிவு வந்து விசேஷமாக இருந்தது. ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். முடிவை எதிர்நோக்கி நீங்க முன்னால போங்க. பாடுகளையும் உபத்திரவங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. அதை புரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம பக்தி விருத்தி போயிடும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே சிலரை விட்டு நம்ம வேறுபடும் போது அவங்க நமக்கு உபத்திரத்தை கொண்டு வருவாங்க, பிரச்சனையை கொண்டு வருவாங்க. ஆனா வேறுபட்டு தான் ஆகணும். வேறுபடாம இருந்தா நம்ம வம்பா போயிடுவோம். அல்லேலூயா. அதே மாதிரி உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, நம்முடைய குடும்பத்தாரே நமக்கு என்ன செய்வாங்க? சத்துருவா வந்து என்ன செய்வாங்க? நமக்கு இருப்பாங்க. அதையும் நம்ம தாங்கி சகித்து ஓடணும். அல்லேலூயா, ஆமென். சில நேரம் நம்ம நீதி செய்கிறது நிமித்தம் ஒரு பொது காரியம் இருக்கு, நீதியை பேசுகிறோம், இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறோம், எல்லாரும் எதுக்குறாங்க, தூர விலகி போயிருங்க. அதனால உங்களுக்கு என்ன வரும்? பாடுகள் வரும். அந்த பாடுகள் நம்ம சகிச்சு நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய பக்தி, போதகருடைய ஆவிக்குரிய பக்தி விருத்தியை தடுக்கும் காரியங்கள்ல ஒன்று, இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? பாடுகளின் ரகசியத்தை உணராமல் இருப்பது தான். பாடுகளை ஏன் அனுபவிக்கிறாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள். அப்ப எல்லாருக்கும் என்ன உண்டு? பாடுகள் உண்டு. அந்த பாடுகளில் தாங்கி சகித்து நம்ம போனோம்னா நாம நித்திய ராஜ்யத்தை போய் சேர்ந்துருவோம். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக எல்லாத்துட்டையும் போய் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒத்து போனீங்கன்னு சொன்னால் நித்திய ஜீவன் நமக்கு பறிபோயிடும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆவியோடு இணைந்து போகிறவர்கள். நான்லாம் வந்து எல்லாரோடையும் நான் ஒத்து போக மாட்டேன், எல்லாரும் கூட ஒத்தும் போக மாட்டேன், எல்லாரும் சொல்கிறதுக்கு இணங்கவும் மாட்டேன். வசனத்துக்கு முரண்பாடாக பேசுனா நான் விலகிடுவேன். வசனத்துக்கு உட்பட்டு இருந்தால் ரைட், ஓகே. இல்லைன்னா வசனம் வந்து முரண்படுது, நீ சொல்கிறதும் வசனத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா நீ எனக்கு வேண்டாம், தூர போயிரு, நான் ஒன்றை விட்டு விலகி போயிடுறேன், நம்ம விலகி போயிடும். இல்லைன்னா என்னாகும்? நம்ம ஜீவியம் பறி போயிடும். நம்ம ஜீவியம் பறி போயிட்டுனா நித்திய ஜீவன் கிடைக்காது. நம்ம இன்னைக்கு படுற பாடுகள்லாம் எதுக்காக தான்? நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காதா? அல்லேலூயா. நம்ம வந்து பரலோகத்தில் போய் சேர மாட்டோமா அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு பெரிய விஷயம். அதுக்காகத்தான் நம்ம பாடுகளை சகிக்கிறோம், துன்பங்களை சகிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே வீட்டில் பெரிய பிரச்சனை, புருஷனால் பிரச்சனை வருது, பிள்ளைகளால் பிரச்சனை வருது, எல்லாராலையும் இப்படி பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு காரணம், அந்த பிரச்சனைகள்லாம் தாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்கு. அதுக்காக இந்த உலகத்தில் என்ன பாடுவானாலும் அனுபவிச்சுக்கிடுவோம், பாடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை மதிக்கிறனாலும் சரி, நம்மளை மிதிச்சாலும் சரி, நம்ம ஒன்று தந்தாலும் சரி, தராட்டிலும் சரி, நமக்கு பெரிய இதெல்லாம் பெரிய காரியங்கள்ல இதை விட பெரிய ரட்சிப்பை கத்த நமக்கு தந்துடும். அல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட நமக்கு கத்தரோடு இணங்குறதற்கு, இணைந்து செல்வதற்கு சில நேரங்களில் என்ன வரும்? துன்பங்கள், பாடுகள் வரும். ஆனால் அந்த பாடுகளில் சந்தோஷமாக சகித்து முன் செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.